அதிசயமாய் தாங்கும் தேவ பிரசன்னம் என்னதான் எதிர்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம்முடன் சென்று நடத்துவாரே. We want to start the service in the name of the Father, the Son, and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் இந்த மாலை வேளையிலே இந்த ஆராதனையை நாங்கள் துவங்க விரும்புகிறோம். And I want to greet everyone who is joining us from other nations. மற்ற தேசங்களிலிருந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். We really want to praise and worship Jesus and listen to His word this afternoon. உண்மையாகவே இந்த மாலை வேளையிலே இயேசுவை ஆராதித்து அவருடைய வார்த்தையை நாம் கேட்க விரும்புகிறோம். So let us really stand up in His presence at the very beginning and read Psalms 102 in the Tamil language. எனவே இந்த ஆராதனை துவக்கத்திலேயே சங்கீதம் 102 தமிழ் மொழியிலே நாம் வாசிக்க கேட்க. சங்கீதம் 102 400 வசனமாகவும் சபையார் வசனமாகவும் வாசிக்கலாம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் நாட்கள் புகையைப் போல் ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொல்லியைப் போல் எரியுண்டது. என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டிக்கொள்கிறது. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்திற்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்கையில் வழியிலே என் பெலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. எல்லாரும் 2 வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். நீரோ மாறாதவராக இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, உமது அடியாரின் பிள்ளைகள் தாவரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். ஆமென். So let us really continue to worship Jesus this evening. தொடர்ந்து இந்த மாலை வேளையிலே இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். That we bring all praise and glory to this God of gods this evening. இந்த தேவாதி தேவனுக்கு இந்த மாலை வேளையிலே எல்லா மகிமையும் நாம் செலுத்துவோம். As we stand in His presence before His throne this evening, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த மாலை வேளையிலே நாம் நிற்கும் பொழுது that we just pour out our hearts with all of our strength, with all of our mind, and really begin to praise and worship Him in whichever situation you and I may be this evening. இந்த மாலை வேளையிலே எப்படிப்பட்டதான சூழ்நிலையில கடந்து வந்திருந்தாலும் நம்முடைய முழு இருதயத்தையும் தேவனுக்கு முன்பாக ஊற்றி நம்முடைய முழு இருதயத்தோடு நம்முடைய முழு பலத்தோடு கூட தேவனை துதிக்க ஆரம்பிக்கலாம். Our God is an all-powerful God. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். And He can do anything at any time through any person.
எந்த நபரை கொண்டும் எந்த நேரத்திலும் எந்த காரியத்தையும் செய்து முடிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் He இருக்கிறார். is ruling over the nations right now. அவர் தாமே உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களின் மேலே ஆளுகை செய்கிற தேவனாய் So let இருக்கிறார். us really fix our eyes on Jesus, who is the beginner and finisher of our faith this evening. எனவே இந்த மாலை வேளையிலே நம்முடைய விசுவாசத்தை துவங்கினவரும் நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேவதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேவதே என் ஆவல் பூமியில் மாவலிய கோரமாக பன்சிராய் மீதினில்லா மாவலிய கோரமாக பன்சிராய் மீதினில்லா கோவித்தொங்க நேரினேனும் ஆவலாயும் மண்ணை சேவை கோவித்தொங்க நேரினேனும் ஆவலாயும் மண்ணை சேவை தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேவதே நாவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேவதே நாவல் பூமியில் யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடின பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடின தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கேட்டி சேவேன் ஆக்கடங்கா வல்லநாதா நோக்கி உம்மை கேட்டி சேவேன் ஆக்கடங்கா வல்லநாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேவதே நாவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேவதே நாவல் பூமியில் பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய என்னை அழைக்கும் அன்பின் தூதராக செய்யும் அருமையாய என்னை அழைக்கும் அன்பின் தூதராக செய்யும் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேவதே நாவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேவதே நாவல்
சேர்வேன் எந்தன் துன்பத்தின் வழியா இன்னும் உம்மை கேட்டு சேர்வேன் தேவனே நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில் ஏனோ நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில் ஆனந்தமாய் செட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினும் மகிழ்வுறு பிராணத்திலும் நான் மறுவில் உம்மை கேட்டு சேர்வேன் மகிழ்வுறு காலத்திலும் நான் மறுவில் உம்மை கேட்டு சேர்வேன் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் நித்திரையே நின்று வீழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன் காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன் இத்தரையில் உந்தன் வீடா என் துயர்கள் நாட்டுவேனே இத்தரையில் உந்தன் வீடா என் துயர்கள் நாட்டுவேனே எந்தன் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கேட்டு சேர்வேன் எந்தன் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கேட்டு சேர்வேன் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். Let us raise our hands in the presence of Jesus and say, Lord, whatever may face me in this world right now, தேவ பிரசன்னத்தில் நம்முடைய கரங்களை உயர்த்தினவர்களாக ஆண்டவரே இந்த வாழ்க்கையில ஆண்டவரே எப்படிப்பட்டதான சூழ்நிலையை நான் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் whatever may be hitting against my family, my personal life, my ministry, my duties, Lord, you are still there in the midst of my storm. ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் என்னுடைய குடும்பத்தை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை என்னுடைய ஊழியத்தை ஆண்டவரே மோதிக்கொண்டிருந்தாலும் எந்த புயலின் மத்தியிலும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிற என்பதை நான் உணர்ந்து At கொள்கிறேன். times we may not know that God is there amongst us. ஒரு சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடியாமல் Maybe இருக்கலாம். God doesn't even answer your prayers immediately. சில வேளைகளிலே கர்த்தர் உடைய ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கொடுக்காமல் கூட இருக்கலாம். But you and I should know He is still there amongst us in the midst of the storm. ஆனால் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இந்த புயலின் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். But really say, Lord, come and help me, come and hold me, come and hold me with your hands this evening. தேவ பிரசன்னத்தில் நம்ம சொல்லலாம், ஆண்டவரே உம்முடைய கரங்களினால் வந்து நீ என்னை பற்றிக் கொள்வீராக. Lord, I need your help this evening. ஆண்டவரே இந்த மாலை வேளையில் உம்முடைய உதவி எனக்கு தேவை. Lord,
Lord, I need the protection of your presence this night. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் உண்டாகிறதான பாதுகாப்பு இந்த மாலை வேளையில் எனக்கு தேவை Lord, ஆண்டவரே. I pray that you really come and fill me with your power of your spirit once again. இயேசுவே நீரே கடந்து வந்து உம்முடைய வல்லமையான ஆவியினாலே ஒரு விசையாய் கூட என்னை நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். Let us really open our mouths and keep on praying right நம்முடைய now. வாய்களை திறந்து தொடர்ந்து தேவனை பார்த்து ஜெபித்துக் Let us கொண்டிருக்கலாம். begin to speak to the Lord and say, Lord, hold me in your hand and sustain me with the strength of your right hand this evening. தொடர்ந்து தேவனை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே உம்முடைய கரங்களினாலே நீர் என்னை தாங்கிக் கொள்வீராக, இந்த மாலை வேளையில் உம்முடைய கரங்களினாலே என்னை பற்றி அணைத்துக் கொள்வீராக என்று தேவனை பார்த்து சொல்லுவோம். Let us begin to speak to God with our own words this evening. நம்முடைய சொந்த வார்த்தைகளினாலே இயேசுவை பார்த்து பேசிக் கொண்டிருப்போம். திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே, உன் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு சேர்ந்திடுவே, அவர் சமூகம் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே, அவர் சமூகம் அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே, இந்த மீட்பு கண்களினால் காண்கின்றேனே, இன்பக்கானா தேசமதே கண்களினால் காண்கின்றேனே, இன்பக்கானா தேச
தாங்கி என்னை திருசித்தமோ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வரைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வரைந்திடுமே. It's so easy to at times to sing such songs. இப்படிப்பட்டதான பாடல்களை நம்ம பாடுவது மிக எளிதானதுதான். Very easy to say, Lord, you are the potter, I am the clay. ஆண்டவரே நீரே குயவனாய் இருக்கிறீர், நான் களிமண்ணாய் இருக்கிறேன் என்று சொல்கிறது மிக But எளிதானது. sometimes when God puts us on the wheel and everything turns around, நான் கர்த்தர் சில வேளைகளை நம்மை சக்கரத்தில் வைத்து சுழற்றும் பொழுது, then everything gets dizzy around you. நம்மளை சுற்றி எல்லாமே தலை சுற்றும் பொழுது, எல்லாமே நம்மை சுற்றிலும் குழப்பமாக இருக்கும் பொழுது, At times when He helps you to go through fire so that He can harden you for this life. கர்த்தர் தாமே அக்கினி வழியாக உங்களை நடத்தி சென்று நீங்கள் உறுதியாகும்படியாக உங்களை நடத்தும் பொழுது, so that you can be a useful vessel in the kingdom of Jesus. அதனால இயேசுவுடைய ராஜ்யத்தில் நீங்க ஒரு பிரயோஜனமான பாத்திரமாக மாறும்படியாக. It's not so easy to sing the songs even at such times. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த பாடலை பாடுவது அவ்வளவு எளிதானதல்ல. But one thing is for sure, ஆனால் ஒரு காரியம் நிச்சயமானது, the potter always has the best in mind about you and about me. குயவன் எப்பொழுதுமே மிக சிறப்பான ஒரு நோக்கத்தை உங்களை குறித்தும் என்னை குறித்தும் வைத்திருக்கிறார் என்பது மிக மிக நிச்சயமான ஒன்று. Everything that He allows to happen in our personal lives, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் எந்த காரியத்தை நடக்கும்படி அனுமதித்திருந்தாலும், it's not to destroy you or me, அது உங்களை அழிக்கும்படியாக, என்னை அழிக்கும்படியாக அல்ல, but in order to make you and me a strong vessel for His purposes. ஆனால் உங்களையும் என்னையும் அவருடைய கரத்திலே ஒரு உறுதியான பாத்திரமாக மாற்றும்படியாகவே கர்த்தர் And this is the reason why sometimes He puts you on the wheel. இந்த காரணத்தினால் தான் ஆண்டவர் சில வேளைகளில் உங்களை சக்கரத்தில் வைக்கிறார். This is the reason why He has to pick out all the stones in our lives. இந்த காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா வித கற்களையும் அவர் பொறுக்கி எடுக்கிறார். This is the reason why He has to make us malleable so that He can bend us according to His own purposes. இந்த காரணத்தினால் தேவன் உங்களை மென்மையானவர்களாக மாற்றி நீங்கள் வளைந்து கொடுக்கத்தக்கதாக சரியான பாத்திரத்தை உருவாக்கும்படியாக நீங்கள் மாறும்படியாக. This is the reason why He puts you in fire so that you can be a useful vessel in His kingdom in the future. இந்த காரணத்தினால் தான் ஆண்டவர் உங்களை அக்கினியிலே போட்டு உங்களை உறுதியாக்கி அவருடைய கரத்திலே ஒரு நல்ல பாத்திரமாக மாற்றுகிறார். We'll be singing a song in English for those who are outside India right now. இந்த தேசத்திற்கு வெளியே இருக்கிறவர்களுக்காக ஒரு ஆங்கில பாடலை பாடுவோம். I sing a simple song of love. ஆண்டவரே ஒரு அன்பின் பாடலை உமக்காக நான் பாடுகிறேன். To my Savior, to my Jesus. என்னுடைய இரட்சகராக என்னுடைய இயேசுவுக்கு. I am grateful for the things you have done. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லாவற்றுக்காக நான் நன்றியுள்ள நபராய் இருக்கிறேன். My heart is glad that you call me your own. ஆண்டவரே உமக்கு சொந்தமாக என்னை தெரிந்து கொண்டு அழைத்தீரே, அதற்காக என்னுடைய இருதயம் மகிழ்கிறது. There's no place I'd rather be. ஆண்டவரே நான் இருக்கக்கூடிய சிறப்பான இடம் வேறு எதுவும் அல்ல. Then in your arms of love, in your arms of love. ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரங்களை தவிர வேறு சிறப்பான இடம் இல்லை. Lord, hold me still, hold me near. ஆண்டவரே இன்னும் என்னை தாங்கிக் கொள்ளும், இன்னும் என்னை காத்துக்கொள்ளும். It's a very beautiful song that has been going around the globe for many years now. மிக ஒரு அற்புதமான பாடல், உலகமெங்கிலும் இந்த பாடல் பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. I hope to get it translated in the coming week. வருகிறதான வாரத்திலே இந்த பாடலுடைய மொழிபெயர்ப்பை உங்களுக்கு தருவேன் என்று நினைக்கிறேன். I hope we can sing also in Teil. வருகிற வாரங்களிலே தமிழில் இந்த பாடலை பாட முடியும் என்று நான் But நினைக்கிறேன். now unfortunately it's only in English. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த நாளிலே இதை ஆங்கிலத்திலே பாடுகிறோம். To my Jesus, I'm grateful for the things you've done. My loving Savior, my precious Jesus. My heart is glad that you call me your own. There's no place
be in your arms of love, in your arms of love, holding me still, holding me dear, in your arms of love. Sing a simple song of love to my Savior, to my Jesus. I'm grateful for the things you've done, my loving Savior, my precious Jesus. I was glad that you called me your own. There's no place I'd rather be. My heart is glad that you call me your own. There's no place I'd rather be. In your arms of love, in your arms of love, holding me still, holding me dear, in your arms of love. I sing a simple song of love to my Savior, to my Jesus. என்னுடைய இரட்சகருக்காக என்னுடைய இயேசுவுக்காக ஒரு அன்பின் பாடலை நான் பாடுகிறேன். I am grateful for the things you have done. ஆண்டவரே நீ செய்த எல்லாவற்றுக்காக நான் நன்றி உள்ள நபராய் இருக்கிறேன். My loving Savior, my precious Jesus. என்னுடைய அன்பின் இரட்சகரே, என் விலையேற பெற்ற இயேசுவே, My heart is glad that you call me your own. உமக்கு சொந்தமாக நீ என்னை அழைத்துக் கொண்டீரே, அதற்காக என்னுடைய இருதயம் மகிழ்கிறது. There's no place I'd rather be ஆண்டவரே நான் இருக்கக்கூடிய சிறப்பான இடம் வேறு எதுவும் இல்லை. than in your arms of love, in your arms of love. உடைய அன்பின் கரங்களை தவிர, உடைய அன்பின் கரங்களை தவிர நான் இருக்கக்கூடிய சிறப்பான இடம் வேறு எதுவும் இல்லை. Holding me still, holding me near. ஆண்டவரே இன்னும் என்னை தாங்கிக் கொள்ளும், இன்னும் உம் கருகாமையிலே என்னை வைத்துக் கொள்ளும். In your arms of love. உடைய அன்பின் கரங்களிலே. Let us keep on worshiping Jesus. தொடர்ந்து இயேசுவை ஆராதிப்போம். We are standing in the presence of the Holy God. நாம் பரிசுத்த மகிமுள்ள தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். That we say, Lord, you are the Lord of Lords. ஆண்டவரே நீரே கர்த்தாதி கர்த்தராயிருக்கிறீர். And we bow down before you this evening. இந்த மாலை வேளையில் உமக்கு முன்பாக பணிந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். Lord, we want to give you all the praise and honor that's due to your name. ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கே உரித்ததான எல்லா கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். Lord, we just want to join together and lift up your name this evening. ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த மாலை வேளையிலே உம்முடைய நாமத்தை உயர்த்த விரும்புகிறோம். We'll be starting in Tamil. உன்னத தேவனுக்கே மகிமை. உன்னத தேவனுக்கே மகிமை என்கிறதான பாடலை தமிழிலே நாங்கள் பாடுகிறோம். தேவனுக்கே மகிமை, போற்றுவோம் உந்தன் வல்லமையே. உலகமே உன் பாதம் பணியுமே, செயல்களை என்றும் போற்றிடுமே. சதாகாலமும் இருந்தவரே, நித்தியமாயிருப்பவரே, சகலமும் உம்மை போற்றிடுமே. கேருபீனும் செராபீனும் மகிமையின் கீதங்கள் பாடிடுமே. பணிவீடை செய்யும் தூதர்களே, ஈடை
கைவிடாமல் கூப்பிடுவார். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்த தேவன் நீர் சேவாவோ, பரலோக சேனையின் கர்த்தரே. துன்பத்தில் காக்கும் வல்லவரே. வானமும் பூமியும் சமுத்திரமும் புகழ்ச்சியால் நிறைந்திருக்கும். எல்லாம் உமக்கு உரியதே. இன்மையோடு எங்களை பார்த்திடுமே. ஆசீர்வதியும் சுதந்திரத்தை நீதியின் பாதையில் நடத்திடுமே. சத்துரு எம்மை அழித்திடாமல் தொடர்ந்து எம்மை நடத்துமே. ஏற்றுக்கொள்ளும் நித்தியத்தில். இரக்கமாயிருந்திடும் தேவனே, பொழிந்திடும் ஆசீர்வாதம். வாக்குத்தத்தத்தின் காரணமாய் நற்குணங்களை நீர் காண்பியும். நீர்தான் எங்கள் நம்பிக்கையே, அழிந்திடாமல் காத்திடுமே. நீர்தான் எங்கள் நம்பிக்கையே, At times, some of these old songs may sound not very familiar to our ears. சில வேளைகளிலே இப்படிப்பட்ட பழைய பாடல்களை பாடும் பொழுது நம்முடைய காதுகளுக்கு அவ்வளவு பிரபலமாக இருக்காது. But the saints who wrote down these songs in ages ago, 100 or 200 years ago, or even 500 years ago, சில வேளைகளிலே 100 வருடங்கள் 200 வருடங்கள், சில வேளைகளில் 500 வருடங்களுக்கு முன்பதாக கூட சில பரிசுத்தவான்கள் இந்த பாடலை எழுதும் பொழுது I'm sure they wrote it in the presence of God, and that it still speaks to every one of us. அவர்கள் உண்மையாகவே தேவ பிரசன்னத்திலிருந்து இந்த பாடல்களை எழுதினார்கள். அவைகள் இன்னும் நம்மோடு கூட பேசிக் So கொண்டிருக்கின்றன. let us really join and praise and worship Jesus, not only with new songs, but also with songs that have been written by the saints centuries ago. எனவே தேவ பிரசன்னத்தில் புதிய பாடல்களை மாத்திரமல்ல, நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பரிசுத்தவான்களால் பாடப்பட்ட இப்படிப்பட்ட பழைய பாடல்களை கொண்டும் நம் தேவனை That ஆராதிக்கிறோம். really speak to Jesus in our own words this evening. நம்முடைய சொந்த வார்த்தைகளினால இந்த மாலை வேளையில் இயேசுவோடு கூட நாம் That we பேசுவோம். praise and worship Him from the depths of our hearts. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து ஆராதிப்போம். That we say, Lord, we have come together in your presence this evening. ஆண்டவரே, நாங்கள் எல்லாருமாக இணைந்து உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக We are வந்திருக்கிறோம். standing before your holy throne this night. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த மாலை வேளையில நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். Lord, we need your presence this evening. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய பிரசன்னம் இந்த மாலை வேளையில எங்களுக்கு தேவை. Lord, we need to be touched by your word tonight. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் இந்த மாலை வேளையில் நாங்கள் தொடப்பட விரும்புகிறோம். We need to be restored in our lives completely. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில மறுபடியுமாக முற்றிலுமாக நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட விரும்புகிறோம். Lord, you alone are God, and no other God is there in this universe. ஆண்டவரே, இந்த முழு அண்டத்திலும் நீர் ஒருவரே கர்த்தராய் இருக்கிறீர், வேறு ஒருவரும் அல்ல. You are the one who created everything to the power of your word this evening. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் இந்த மாலை வேளையில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனாய் நீர் இருக்கிறீர். So let us really join together and worship this all powerful God. எனவே நம்ம எல்லாருமாக இணைந்து சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கலாம். That is, say, Lord, you are all powerful. ஆண்டவரே, நீரே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். Lord, you are omniscient. You know everything that is happening in this world right ஆண்டவரே, now. இந்த உலகம் எங்கிலும் நடந்து கொண்டிருக்கிறதான எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறீர். Lord, you are all present everywhere at the same time. ஆண்டவரே, எல்லா நேரத்திலும் வியாபித்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர். Lord, we want to give you all the praise and honor this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உமக்கு எல்லா துதியும் கனத்தையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். Lord, we want to join together and worship you from the depths of our hearts. ஆண்டவரே,
எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்க விரும்புகிறோம். Lord, we want to thank you for everything that you've done in our lives till now. ஆண்டவரே, இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்ததான எல்லாவற்றுக்காக Lord, thank you for your protection over our personal lives. ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி. Lord, thank you for your protection over the lives of our families. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களின் மீது உம்முடைய பாதுகாப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி Lord, we want செலுத்துகிறோம். to praise you and give you all the honor and praise this evening. இயேசுவே, உம்மையே துதித்து இந்த மாலை வேளையிலே உமக்குரிய எல்லா கனத்தையும் மகிமையையும் நாங்கள் செலுத்த Let us விரும்புகிறோம். keep on worshiping. Let us keep on worshiping. தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். Don't be listening only to the stage right now. நீங்க மேடையிலே சொல்லப்படுகிறதான காரியங்களை மாத்திரம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாம். Just start to praise and worship Jesus with your own words. உங்களுடைய சொந்த வார்த்தைகளினாலே இயேசுவை ஆராதித்து துதிக்க ஆரம்பியுங்கள். From the depths of your hearts, from the depths of your hearts. உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து Thank him for everything that he has done in your life till this evening. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாலை வரைக்கும் கர்த்தர் செய்ததான எல்லாவற்றுக்காக அவருக்கு Our நன்றி செலுத்துகிறோம். God is a good God. நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். Our God is a good God. நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். Even though he is powerful, he is a good God. அவர் வல்லமையுள்ள தேவன் மாத்திரமல்ல, அவர் நல்லவராகவும் இருக்கிறார். நீரே என் தேவன் அன்றோ, உமை அன்றி தேவனில்லை. நீரே என் தேவன் அன்றோ, உமை அன்றி தேவனில்லை. இயேசுவே கண்மலையே, கேடகமே துருகமே. இயேசுவே கண்மலையே, கேடகமே துருகமே. ஆராதனை துதியோமக்கே, கிருபையால் ரட்சித்தீர், தாங்கி நீரின் நாள் வரை. உம் கிருபையால் ரட்சித்தீர், தாங்கி நீரின் நாள் வரை. அபிஷேகம் செய்து காத்து கொண்டீர், அபிஷேகம் செய்து காத்து கொண்டீர். தாங்கி நீர் இதுவரை வலக்கரத்தார், தாங்கி நீர் இதுவரை வலக்கரத்தார். ஆராதனையே துதியோமக்கே, வாழ்நாளெல்லாம் உம் பாடுவே. ஆராதனை உமக்கே தேவா, நீரே வரும் வாழ்வின் பயணத்திலே துணை என்று நீதானையா. வாழ்வின் பயணத்திலே துணை என்று நீதானையா. கால் வழுவாமல் காத்திடுமே, கால் வழுவாமல் காத்திடுமே. கிரீடம் ஒரு நாள் பெற்றிடவே, கிரீடம் ஒரு நாள் பெற்றிடவே. ஆராதனை துதியோமக்கே, வாழ்நாளெல்லாம்
உமக்கே தேவா நீரே வாரும் உம் கிருபை தாரும் தேவா உம் சேவை செய்திடவே உம் கிருபை தாரும் தேவா உம் சேவை செய்திடவே உம் பாதம் போதும் வாழ்வினிலே உம் பாதம் போதும் வாழ்வினிலே என்றென்றும் காக்கும் தெய்வம் நீரே என்றென்றும் காக்கும் தெய்வம் நீரே ஆராதனை துதியோமக்கே உம் பாடலே ஆராதனை உமக்கே தேவா நீரே வாரும் கண்களை திறந்தீரையா சீயோனை பார்த்திடவே கண்களை திறந்தீரையா சீயோனை பார்த்திடவே எருசலேமே என் மகிழ்ச்சி எருசலேமே என் மகிழ்ச்சி உம் சபையே என் பேரானந்தம் உம் சபையே என் பேரானந்தம் ஆராதனை துதியோமக்கே வாழ்நாளெல்லாம் உம் பாடலே ஆராதனை உமக்கே தேவா நீரே வாரும் வேளையில் ஆராதனை துதியோமக்கே ஆராதனை உமக்கே தேவா நீரே வாரும் Holy Spirit of God, I pray that you come and touch every one of us this evening. பரிசுத்தாவியான தேவனே, இந்த மாலை வேளையிலே நீர் கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you lead us into the depths of your word tonight. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் ஆழத்திற்குள்ளாக இந்த மாலை வேளையிலே நீர் எங்களை நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். That we not only listen to your word but also do according to what you say in our lives. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே நீ என்ன காரியத்தை சொல்லுகிறீரோ அதை செய்யவும் எங்களுக்கு நீர் உதவி செய்தருளும். Lord, I want to join together with my brothers and sisters and pray for the nation of India. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே நம்முடைய சகோதர சகோதரிகளோடு இணைந்து இந்திய தேசத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். We will be taking a few minutes to pray for our nation of India. ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு இந்திய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். I do not know whether you read this in the newspapers. நீங்க சமீபத்தில் செய்தித்தாள்களை இதை வாசித்தீர்களா என்று எனக்கு தெரியாது. There's a so-called hunger index in this world that is published every year. ஒவ்வொரு வருடத்திலும் ஹங்கர் இண்டெக்ஸ் சொல்லப்படுகிறதான ஒரு செய்தி கட்டுரை அது வெளியாகிறது. About people who are hungry in a nation. தேசங்களிலே பசியாக இருப்பவர்களை குறித்ததான ஒரு கணக்கீடு. From 107 nations, India stands on the 94th position.
உலகத்திலே இந்த வறுமையான 107 நாடுகளிலே இந்திய தேசமானது இப்பொழுது 94வது இடத்திற்கு வந்திருக்கிறது. People who are suffering from hunger. பசியிலே வருந்துகிறதான தேசங்களுக்குள்ளாக 76% of the people in India do not have nutritious food every day. இந்தியா தேசத்தில் 76% ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சரியான சத்துள்ள உணவு கிடைப்பதில்லை. This has been published in the papers yesterday and today. You just read it. நேற்றைய தினத்திலும் இன்றைய தினத்திலும் அது செய்தித்தாளில் வெளிவந்தது. Let us join together, lift up our hands and begin to pray for our nation. எல்லாரும் இணைந்து நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமா? Let us pray for every child, every woman, every man. இந்த தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு குழந்தைக்காக, ஒவ்வொரு பெண்களுக்காக, ஒவ்வொரு மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். That is say, Lord, you come and please bless our nation. ஆண்டவரே, நீர் தாமே கடந்து வந்து தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். Lord, forgive us our sins, we pray. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, will not your eyes turn towards our nation? ஆண்டவரே, உம்முடைய கண்களானது எங்களுடைய தேசத்தை நோக்கி நீர் திருப்ப மாட்டீரா? Lord, we pray for our president, our prime minister and all the ministers who are there in this nation. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தினுடைய குடியரசுத் தலைவருக்காக, பிரதம மந்திரிக்காக, எல்லா மந்திரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for the chief minister of every state and also the minister in every state. ஆண்டவரே, ஒவ்வொரு மாநிலத்திலுடைய முதலமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மந்திரிகளுக்காக We ஜெபிக்கிறோம். pray for the collectors and the police officers. ஆண்டவரே, காவல் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, I pray help them to take the right decisions. ஆண்டவரே, நீர் தாமே அவர்களை தொட்டு சரியான முடிவுகளை எடுக்கும்படி அவர்களை நீர் Lord, I வழிநடத்தும்படி pray ஜெபிக்கிறேன். that you bless them with your wisdom this ஆண்டவரே, உம்முடைய evening. ஞானத்தினால் இந்த மாலை வேளையில் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் Lord, I ஜெபிக்கிறேன். pray for every family that is suffering this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் Lord, ஜெபிக்கிறேன். I pray that you come and console them this evening. ஆண்டவரே, நீர் தாமே கடந்து வந்து இந்த மாலை வேளையில் அவர்களை ஆறுதல் படுத்தும்படியா நான் Lord, I ஜெபிக்கிறேன். pray that you come and bless our nation in a very mighty manner. ஆண்டவரே, நீர் தாமே வல்லமையான விதத்தில் எங்க தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். Lord, we stand before you and ask for forgiveness for the sins of our nation. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று எங்களுடைய தேசங்களுடைய பாவத்துக்காக, என் தேசத்துடைய பாவத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, do not turn away your face from our nation. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை விட்டு உமது முகத்தை திருப்பாதிரும். Lord, let your grace and mercy come upon our nation. ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்க தேசத்தின் மேல வருவதாக. Lord, let your grace and mercy be poured upon everyone in our nation, I pray. ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்க தேசத்தின் மேல இருக்கிற ஒவ்வொருவர் மேல பொழிந்தருளப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you take care of everyone in our nation this evening. ஆண்டவரே, எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா நான். Lord, I pray for every family that has lost someone due to the sickness at the moment. ஆண்டவரே, இந்த நாட்களில் இருக்கிறதான இந்த வியாதி நிமித்தம் தன்னுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவரை இழந்திருக்கிறதான ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, I pray that you come and console them in a mighty way. ஆண்டவரே, நீதாமே கடந்து வந்தவர்களை வல்லமையான விதத்தில் ஆறுதல் படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray for your protection over everyone in this congregation. ஆண்டவரே, எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொருவர் மேல உம்முடைய பாதுகாப்பு இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். Lord, I thank you that nothing happens in our lives without your will or your desire. ஆண்டவரே, உம்முடைய சித்தமும் விருப்பமும் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் நடைபெறுவதில்லை என்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Lord, help us to be wise even in this situation. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும் நாங்கள் ஞானத்தோடு நடந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி Lord, செய்தீர். I pray for every small child and elderly person in this congregation. ஆண்டவரே, எங்க சபையில் இருக்கிறதான சிறுவர்களுக்காக, முதியவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray for every family. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, put your umbrella of protection over these families right now. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பின் கூடையே இந்த ஒவ்வொரு குடும்பங்களின் மேலே நீர் விரிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். Lord, I thank you that you are a wonderful God. ஆண்டவரே, அற்புதமான தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி And now செலுத்துகிறேன். when we meditate through your word this evening, ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது Lord, I pray that you lead us through the power of the Holy Spirit. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே எங்களை வழிநடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. You may be seated. நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். I do not know whether you read the newspapers regularly. நீங்கள் தொடர்ந்து செய்தித்தாள்களை வாசிக்கக்கூடிய நபர்களா என்று எனக்கு தெரியவில்லை. I don't want to make any political statements. You can be sure about this. நான் இந்த வேளையில் எந்த ஒரு அரசியல் கொள்கை பற்றி நான் பேசுவதில்லை. But when I read about this hunger index in the newspapers, ஆனால் இந்த பசியை குறித்ததான இந்த குறிப்பை பற்றி இந்த கட்டுரையை நான் செய்தித்தாளில் வாசிக்கும் பொழுது I was terribly shocked. உண்மையாகவே மிகவும் அதிர்ச்சியாக்கப்பட்டேன். In 107 nations, India stands on the 94th position. மிக வறுமையான தேசங்களில் இருக்கிறதான 107 தேசங்களிலே இந்தியா தேசம் இப்பொழுது 94வது தேசமாக இருக்கிறது என்று சொல்லி. And after that, when I was pursuing the studies about this topic, I read 76% of India does not have a nutritious food
every day. அதற்கு பிற்பாடு செய்தித்தாளிலே சொல்லப்பட்டிருந்தது, இந்தியா தேசத்திலே 76% ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சரியான சத்தான உணவு கிடைப்பதில்லை. My dear brothers and sisters, we can be extremely thankful to the Lord in our lives. கருமையான சகோதர சகோதரிகளே, உண்மையாவே நம்ம தேவனுக்கு எவ்வளவோ நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். God has been so faithful. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் மிகவும் உண்மையுள்ள தேவனாய் Is it not true? Our God is a faithful God. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராய் Till இருக்கிறார். today He has protected us. இன்றைக்கு வரைக்கும் தேவன் நம்மை பாதுகாத்து He has வந்திருக்கிறார். protected our little children. இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய சிறு பிள்ளைகளை அவர் பாதுகாத்து He has வந்திருக்கிறார். protected our parents. இதுவரைக்கும் நம்முடைய பெற்றோர்களை பாதுகாத்து And we வந்திருக்கிறார். should keep on praying that God really puts His umbrella of protection upon our lives. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையின் மீது தேவன் தாமே தம்முடைய பாதுகாப்பின் குடையை விரிக்கும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். Actually, I wanted to preach from Nehemiah chapter 4 this evening. இந்த மாலை வேளையிலே உண்மையாகவே நெகேமியா புத்தகத்தின் 4ஆம் அதிகாரத்தை தான் பிரசங்கிக்க வேண்டும் என்று And then நினைத்தேன். I started to read this whole book once again because of the Sunday. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக மறுபடியுமாக இந்த நெகேமியா புத்தகம் முழுவதுமாக நான் வாசிக்க தொடங்கினேன். Normally when I preach on one chapter or verse from one book, சாதாரணமாக ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட வசனத்தையோ குறிப்பிட்ட அதிகாரத்தையோ நான் I பிரசங்கிப்பது. try to read the entire book so that I know the substance of the entire book before I come into details. சாதாரணமாக அந்த முழு புத்தகத்தையுமே நான் வாசிக்க துவங்குவேன். ஏனென்றால் அந்த முழு புத்தகத்தினுடைய சாராம்சம் கருத்து எனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக. And this is the reason why I came back to chapter 3 once again. எனவே நான் மறுபடியுமாக நெகேமியா புத்தகத்தின் 3ஆம் அதிகாரத்துக்கு நான் திரும்பி வந்தேன். Chapter 3 is normally stuck together for many people in this world. சாதாரணமாக நெகேமியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் உலகத்தின் अनेक பேர்களுக்கு அது பிரபலமாக ஒன்றான இல்லை. It is because people don't want to read this chapter because it is full of Hebrew names. ஏனென்றால் இந்த அதிகாரத்தை பொதுவாக வாசிக்கவே விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் முழுவதுமாக எபிரேய பெயர்களால் அது நிறைந்திருக்கிறது. We'll be wondering, Lord, why did you ever do this? ஒருவேளை நம்ம யோசிப்போம், ஆண்டவரே எதுக்காக இப்படி பெயர்களை எழுதி வைத்திருக்கிறீர்? I am not going to give these names to any of my sons in the future. இந்த பெயர்களை எதிர்காலத்தில் நான் போய் என்னுடைய மகன்களுக்கு கொடுக்க போவதில்லை. At least most of the names we would never name. இங்க இருக்கிறதான பெரும்பாலான பெயர்களை நம்ம யாருக்குமே பெயராக வைப்பதில்லை. In case you are looking for names for boys, this chapter is a wonderful chapter. நீங்க யாராவது ஆண் குழந்தைக்கு பெயர்களை தேடிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த அருமையான பெயர்கள் நெகேமியா 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறேன். lot of meanings. I was going through the meanings yesterday with the Hebrew dictionary. இருக்கிறதான ஒவ்வொரு பெயர்களுக்கும் அந்த எபிரேய அர்த்தங்களை நேற்றைய தினத்துல நான் பார்த்து But I don't have time to go into details this evening. இந்த மாலை வேளையில் எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்வதற்கு நேரம் இல்லை. But I tell you, they are wonderful names, but we cannot pronounce it. That's a problem. அவைகள் எல்லாம் அற்புதமான பெயர்கள் தான், அந்த பெயர்களை நம்மால் உச்சரிக்க முடியாது. So when you go through this chapter, God meticulously wrote down all the names of those who engaged themselves in the restoration of the wall in Jerusalem. எனவே நெகேமியா 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இந்த அலங்கத்தை கட்டுகிறதான வேலையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட எல்லாருடைய பெயர்களையுமே தேவன் மிக கருத்துடனே அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார். After all these centuries, these names may not be very important for us. நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு பிற்பாடு ஒருவேளை இந்த பெயர்கள் எல்லாம் நமக்கு முக்கியமானதாக இல்லாமல் போகலாம். But for God it was highly important. ஆனால் தேவனுக்கு அது மிகவும் முக்கியமானதாக. Because this is the city what God chose to dwell forever. ஏனென்றால் இந்த பட்டணத்திலே தான் தான் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்தார். God said, I will dwell in the city forever. கர்த்தர் சொன்னார், இந்த ஸ்தலத்திலே நான் என்றென்றைக்குமாக வாசம் பண்ணுவேன். This is the city of the great king. இதுதான் பெரிய ராஜாவினுடைய நகரமாக இருக்கிறது. And so when this city is lying in ruins, இந்த பட்டணமானது இப்பொழுது பாழாக்கப்பட்டு கிடக்கும் பொழுது, and when people say we are going to rebuild the city once again, அப்பொழுது இருந்ததான ஜனங்கள் மறுபடியுமாக இந்த எருசலேம் பட்டணத்தை நாங்கள் திரும்ப எடுத்து கட்டுவோம் என்று சொன்னபோது, for every person who did this job for God, it was very important. யாரெல்லாம் தேவனுக்காக ஏதோ ஒரு பணியை செய்து முடித்தார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு மிக முக்கியமானவர்கள். When you read this chapter, my dear brothers and sisters, you should know one thing. இந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Whatever you do for God will be remembered in all eternity. நீங்கள் என்னென்ன காரியத்தை எல்லாம் தேவனுக்காக செய்து முடிக்கிறீர்களோ அவை எல்லாமே நித்தியமாக தேவ சமூகத்திலே நினைவு கூறப்படும். Everything will be written down by God in his book of remembrance. எல்லாமே தேவனுடைய ஞாபகார்த்த புத்தகத்திலே எழுதி வைக்கப்படும். Men may forget tomorrow what you did for them. ஒருவேளை மனுஷனுக்கு நீங்க செய்த காரியங்களை ஒருவேளை நாளைக்கு அவர்கள் மறந்து போகலாம். This world is not a very thankful world. இந்த உலகம் இது உங்களுக்கு நன்றியுள்ள ஒரு உலகமாக இருக்காது. Sometimes you expect thankfulness, but people are not normally very thankful. சில நேரங்களிலே ஜனங்களிடமிருந்து நீங்கள் நன்றி எதிர்பார்ப்பீர்கள், ஆனால் சாதாரணமாக ஜனங்கள் நன்றியுள்ள உணர்வோடு கூட இருப்பதில்லை. When they are pursuing a certain goal, அவர்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு குறிக்கோளை அவர்கள் நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது, they don't care about
anyone who helped them or brought them up or whatever it is. தங்களை வளர்த்தவர்களோ அல்லது தங்களுக்கு உதவி செய்தவர்களை குறித்து அவர்கள் சற்றும் நினைத்து பார்ப்பதில்லை. But for God this was very important. ஆனால் தேவனை பொறுத்தவரை இது மிகவும் He said முக்கியமானது. all these names must be remembered in the coming centuries. கர்த்தர் சொன்னார், வருகிறதான நூற்றாண்டுகளிலே இந்த பெயர்கள் எல்லாம் நினைவு கூறப்பட You know, வேண்டும். normally building a new building is very easy. It's not easy if you have, in case you have the money. சாதாரணமாக ஒரு கட்டடத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு போதுமான பணம் இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் எளிதாக கட்டி முடித்து If விடலாம். you have the right architect and the engineer and the money, building a new building is much easier. உங்களுக்கு போதுமான பணமும் சரியான என்ஜினியர்களும் உங்களுக்கு கிடைப்பார் என்று சொன்னால் நல்ல ஒரு கட்டடத்தை நீங்கள் கட்டி எழுப்பலாம். You know, I've been engaged in building buildings ever since I was 18 or 19. நான் 18-19 வயதாக இருக்கும் பொழுதிலிருந்து பொதுவாக கட்டடங்களை கட்டிக்கொண்டே தான் இருக்கிறேன். And so I know what I'm speaking about. எனவே நான் எதை குறித்து பேசுகிறேன் என்பது எனக்கு நன்றாக But தெரியும். renovating an old building is not that easy. ஆனால் ஒரு பழைய கட்டடத்தை புதுப்பிப்பது என்று சொல்லும் பொழுது அது அவ்வளவு எளிதான ஒரு வேலை அல்ல. Everything has been broken, has to be broken down. முதலாவது எல்லாமே இடித்து தரைமட்டமாக்கப்பட The வேண்டும். rubble has to be carried away. அங்க இருக்கிறதான எல்லா விதமான அந்த நொறுங்கி போனதான குப்பைகள் எல்லாம் எடுத்து செல்லப்பட And வேண்டும். after you clear the place, you can start to build the thing new. அந்த இடத்தை சுத்தம் செய்த பிற்பாடு தான் நீங்கள் புதிய கட்டடத்தை கட்டி முடிக்க முடியும். You read in the word of God, all this work was finished in 52 days. தேவனுடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம், இந்த முழு வேலையுமே 52 நாட்களிலே செய்து முடிக்கப்பட்டது. You know, 130 years everything was rubble in the city of Jerusalem. 130 வருடங்களாக எல்லாமே இடிக்கப்பட்டு அங்கே தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. But when God chose a person to do this job, ஆனா கர்த்தர் இந்த வேலையை செய்து முடிக்கும்படியாக ஒரு நபரை தேர்ந்தெடுத்த உடனே Nehemia completed the whole work in just 52 days along with his team. நெகேமியா தன்னுடைய முழு குழுவுடன் இணைந்து 52 நாட்களிலே முழு வேலையும் அவன் செய்து A முடித்தான். number of different people started to work together. அங்கே இருந்ததான குறிப்பிட்ட குழுக்களாக இருந்ததான பல்வேறுபட்ட நபர்கள் அதனுடன் இணைந்து There was கொண்டார்கள். unity among the people who worked together. அங்கே செய்து கொண்டிருந்தான வேலை செய்து கொண்டிருந்தான ஜனங்கள் மத்தியிலே நல்ல ஒற்றுமை And because the hand of the Lord was upon him and the work he was doing right now, தேவனுடைய கரம் அவன் மேலும் அவன் செய்ததான வேலையின் மேலும் இருந்தபடியினாலே God was the one who was providing everything to get the work finished completely. கர்த்தர் தாமே இந்த முழு வேலையும் செய்து முடிக்கப்பட அவர் உதவி செய்தார். In the very beginning, you see the high priest engaged in the sheep gate. இந்த நெகேமியா புத்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிறதான பிரதான ஆசாரியன் ஆட்டுவாசலை கட்டி முடிப்பதற்கு உதவி செய்தான் என்று Not பார்க்கிறோம். only the high priest but also the priests with him together. அங்கே இருந்த பிரதான ஆசாரியன் மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்த மற்ற சகோதரர்களாகிய ஆசாரியர்கள். And I started to pray about this verse very, very deeply in this evening. அந்த நாளிலே இந்த வசனத்தை குறித்து நான் அதிகமாக தியானித்து ஜெபிக்க You know, ஆரம்பித்தேன். the whole work started in the northern direction. இந்த முழு வேலையுமே எருசலேம் பட்டணத்தினுடைய வடக்கு பகுதியிலே ஆரம்பித்தது. And when it started in the sheep gate, முதலாவதாக இது ஆட்டுவாசலிலே தொடங்கியது. the high priest and the priests were engaged in rebuilding the sheep gate once again. அங்கிருந்ததான பிரதான ஆசாரிகளும் அவனுடைய சகோதரராகிய ஆசாரிகளும் இணைந்து ஆட்டுவாசலை கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். You know, this gate is there in Jerusalem even today. இந்த ஆட்டுவாசலானது இன்றைக்கும் எருசலேம் பட்டணத்தில் இருக்கிறது. If you have gone to Jerusalem any time in the last few years, கடந்த வருடங்களே நீங்கள் எருசலேமுக்கு சென்றிருந்தீர்கள் என்று சொன்னால் there is still the sheep market in that particular place. அதே குறிப்பிட்ட இடத்திலே இந்த ஆடுகளை விற்கிறதான அந்த சந்தை இன்றைக்கும் இருக்கிறது. This is the gate through which the sheep for the sacrifices were brought into the city. இந்த வாசலின் வழியாகத்தான் பலிக்காக கொண்டு போகப்படுகிறதான ஆடுகள் கொண்டு செல்லப்படும். And this may be the reason why the high priest was interested in rebuilding this gate once again. இந்த காரணத்தினால் தான் பிரதான ஆசாரியன் இந்த ஆட்டுவாசலை கட்டி முடிப்பதிலே ஒருவேளை ஆர்வம் காட்டியிருந்திருக்கலாம். You know, there are many people who are engaged in the rebuilding of the walls together in Jerusalem. அந்த நாளிலே எருசலேம் பட்டணத்தின் மதில்களை கட்டி முடிப்பதற்கு அநேக ஜனங்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். People who were selling perfumes, தைலக்காரர்கள், government officials, அங்கே அரசாங்க அதிகாரிகள், women and high people of high backgrounds, நல்ல உயர்ந்த பின்னணி உள்ளவர்கள், பெண்கள், and the Levites were also there, லேவியர்களும் அங்கே இருந்தார்கள். and those who were selling normal things for life. சாதாரணமாக அன்றாட பொருட்களை ஜனங்களுக்காக விற்கிற But மளிகைக்காரர்கள். everything started with the high priest. ஆனால் இது எல்லா வேலையுமே பிரதான ஆசாரியரிடமிருந்து தொடங்கியது. He was concerned about the sheep gate in the very beginning. அவன் முதலாவதாக ஆட்டுவாசலை குறித்து கரிசனை உள்ளவனாயிருந்தான். I personally believe even today, if a life is going to be rebuilt in the presence of God, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று you know, சொன்னார். lives could be broken and mangled
through our own mistakes or through the mistakes of other people. சில நேரங்களிலே நம்முடைய சொந்த தவறுகளினாலோ அல்லது மற்றவருடைய தவறுகளினாலோ நம்முடைய வாழ்க்கைகள் உடைத்து நொறுக்கப்படலாம். But when we come to the presence of God, ஆனால் தேவ பிரசன்னத்துக்கு நாம் வரும்பொழுது God says, I will rebuild your life once again. கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையை நான் திரும்ப எடுத்து கட்டுவேன். But the only way you should come back is to the cross of Calvary. ஆனால் நீ மறுபடியும் என்னுடைய சமூகத்துக்கு திரும்பி வர வேண்டிய ஒரே ஒரு வழி அது கல்வாரி சிலுவை மாத்திரமே. Through the sacrifice of Jesus, I am going to rebuild your life once again. இயேசு கிறிஸ்துவினுடைய பலியின் மூலமாக மாத்திரமே உன்னுடைய வாழ்க்கையை நான் மறுபடியும் திரும்ப எடுத்து கட்டப்படும். Even in the church of Jesus, if it's going to be rebuilt once again, இன்றைக்கும் இயேசுவின் சபையானது மறுபடியும் திரும்ப எடுத்து கட்டப்பட வேண்டும் என்று சொன்னார். Sometimes planting a new church is sometimes very easy. சில நேரங்களிலே புதிய சபையை ஸ்தாபிப்பது மிகவும் எளிதான ஒன்றாய் இருக்கலாம். At least in the beginning it is quite easy. குறைந்த பட்சத்திலே ஆரம்பத்திலாவது அது எளிது என்று நான் சொல்லுவேன். But if you are going to take an old church that is very 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 old, மிக மிக பழமையான ஒரு சபையை, and if you are going to say, I am going to have this church rebuilt once again, இந்த சபையை நான் மறுபடியும் திரும்ப எடுத்து கட்டப் போகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களா? If you really have a calling to come and rebuild this church, உண்மையாகவே அந்த பழைய கட்டிடத்தை எடுத்து கட்ட வேண்டிய ஒரு அழைப்பு உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னார். I'm not really talking about the building but the real church. நான் சொல்லுகிறது சாதாரண கட்டிடங்கள் மாத்திரமல்ல, சபையை சொல்லுகிறேன். There could be so much of traditions inside the church. ஒரு சபைக்குள்ள ஏராளமான பாரம்பரியங்கள் இருக்கலாம். It could be hundreds and hundreds of years. அங்கே நூற்றுக்கணக்கான வருடங்களாக அதை அவர்கள் I am talking from personal experience. என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து இதை நான் சொல்லுகிறேன். It's not so easy to get a traditional old church rebuilt once again. ஒரு பாரம்பரியமான பழைய சபையை மறுபடியும் எடுத்து கட்டுவது என்பது மிக மிக கடினமான காரியம். Because as soon as you put this new wine into the old wine skin, ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் புது திராட்சரசத்தை பழைய துருத்தியிலே நீங்கள் ஊற்ற முயற்சிக்கிறீர்களோ, both of them don't work together. இந்த இரண்டுமே எப்பொழுதுமே ஒத்துப்போகாது. Because the new wine begins to bubble. ஏனென்றால் இந்த புதிய திராட்சரசமானது நொதிக்க ஆரம்பிக்கும். And it will be beginning to move inside this wine skin. அது உள்ளுக்குள்ளாக நொதித்து அது திராட்சரச துருத்திக்குள்ளாக அங்குமிங்குமாக அசைய ஆரம்பிக்கும். And the old skin will say, hey, you can move but within my borders. ஆனால் இந்த பழைய திராட்சரச துருத்தி சொல்லும், நீ அசையலாம் நொதிக்கலாம், ஆனால் நான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கதான இந்த வரையறைக்குள்ளாக தான் நீ அசைய முடியும். Just like Pharaoh said to the people of Israel, எப்படி பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னானோ, you can worship God but within my limits. நீங்கள் உங்கள் தேவனை ஆராதிக்கலாம், ஆனால் எகிப்தின் எல்லைக்குள்ளாகவே இருந்து உங்கள் தேவனை ஆராதியுங்கள். Don't you dare to get out of my limits. என்னுடைய வரையறைக்கு மேலாக செல்வதற்கு நீங்கள் தைரியம் கொள்ள வேண்டாம். Remain in this country and begin to worship your God. நீங்கள் இந்த தேசத்திலே இருக்கலாம், உங்க தேவனை நீங்கள் ஆராதிக்கலாம். And when the new wine begins to move, இப்பொழுது இந்த புதிய திராட்சரசமானது நொதித்து அங்குமிங்கும் அசைய ஆரம்பிக்கும் பொழுது, either the old wine just breaks out, ஒன்று இந்த புது திராட்சரசமானது old wine skin breaks out, ஒன்று இந்த பழைய துருத்தியானது அது உடைந்து போகலாம், or the new wine will totally stifled inside this old structure. அல்லது இந்த பழைய திராட்சரச துருத்திக்குள்ளாக இந்த புது ரசமானது முற்றிலுமாக கெட்டு போய்விடும். I have seen this hundreds of times in Europe. இதை நூற்றுக்கணக்கான முறை ஐரோப்பா தேசத்திலே நான் பார்த்திருக்கிறேன். This is not theory, this is experience what I am telling you. நான் சொல்லுகிற காரியம் ஏதோ ஏட்டு சொரக்காய் இல்ல, ஆனா என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். This man wanted to rebuild the city of Jerusalem. இந்த மனிதன் எருசலேமின் மதில்களை மறுபடியும் திரும்ப எடுத்து கட்ட விரும்பினான். But the direction where he started and the places of starting are very very important. ஆனால் அவன் எந்த திசையிலிருந்து கட்ட ஆரம்பித்தான் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. When he started to mention from the sheep gate, ஆட்டுவாசலிலிருந்து அவன் எடுத்துக்கட்ட ஆரம்பிக்கிறான். This verse began to touch me very deeply. இந்த வசனமானது என்னை மிகவும் ஆழமாக தொட்டது. There was always a certain amount of worship in the city of Jerusalem. எப்பொழுதுமே இந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அளவிலே ஒரு சிறு அளவிலே ஆராதனை நடந்து கொண்டுதான் வந்தது. Zerubbabel the priest was already there. செருபாபேல் என்கிறதான பிரதான ஆசாரியனும் அங்கே இருந்தான். He rebuilt the temple in a very small fashion. அவன் தன்னால முடிந்த அளவுக்கு அந்த ஆலயத்தை மிக ஒரு எளிதான முறையிலே திரும்ப எடுத்து கட்டினான். And this high priest who was rebuilding the sheep gate, இப்பொழுது ஆட்டுவாசலை கட்டி இருக்கிறதான பிரதான ஆசாரியன், he is actually the son of Zerubbabel. இந்த பிரதான ஆசாரியன் செருபாபேலுடைய பேரனாய் இருந்தான். And he wants to rebuild the city in such a way so that sacrifices can happen once again. இப்பொழுது இந்த பிரதான ஆசாரியன் தன் ஆட்டுவாசலை கட்டி முடிப்பதனாலே மறுபடியும் தேவாலயத்திலே பலிகள் நடக்க முடியும் என்பதனாலே இதை கட்டி முடித்தான். Worship is still there in the city. அந்த பட்டணத்திலே ஆராதனை ஒரு சிறிய அளவில் இருந்தது.
இருந்தது. But the walls of the city have been broken down. ஆனால் அங்கே இருந்ததான அலங்கங்கள் முற்றிலுமாக இடிக்கப்பட்டு No கிடந்தன. protection in any way. அங்கே எந்த பாதுகாப்பும் இல்லை. Any enemy can enter into the city in a very easy fashion. எந்த நேரத்திலும் எதிராளி இந்த பட்டணத்துக்குள்ள நுழைய முடியும். Sometimes our Christian life is just the same, I tell you. சில நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கூட இப்படி தான் காணப்படுகிறது. We begin to worship God once again in our lives. நாம் மறுபடியும் தேவனை ஆராதிக்க ஆரம்பிப்போம். But when we look back into our lives, ஆனால் நம்முடைய வாழ்வை நாம் திரும்பி பார்க்கும்போது there are so many cracks where satanic influences come into our lives every day. நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான வெடிப்புகள் காணப்படுகிறபடினாலே சத்துரு எந்த நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக எளிதாக நுழைய முடியும். Because the walls of protection are not even there. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் பாதுகாப்பு அலங்கங்கள் சரியாக கட்டி முடிக்கப்படவில்லை. Recently I was reading in a German Christian magazine. சமீபத்திலே ஜெர்மன் தேசத்தினுடைய ஒரு கிறிஸ்தவ பத்திரிகையை நான் வாசித்துக் கொண்டேன். Do you know one of the biggest problem today among men, even in the churches? உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு சபையிலே ஆண்களுக்கு இருக்கிறதான மிகப்பெரிய பிரச்சனை. Maybe I should not tell you this, but I'm telling you this. ஒருவேளை இதை உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. That is pornography. அசிங்கமான படங்களை பார்ப்பது. This is a big problem today, even in the church. இன்றைக்கும் சபைக்குள்ளாக கூட இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. I do know that we in India do not speak about such things openly. சாதாரணமாக ஆபாச படங்கள் போன்ற காரியங்களை நாம் சபைகளிலே பேசுவதில்லை, உண்மைதான். But we will never tell this to anyone, even if you are doing this. ஒருவேளை இதை நீங்க செய்து கொண்டிருந்தா கூட யாரிடமே இதை பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். But in a Christian magazine it is written like this. ஆனால் ஒரு கிறிஸ்தவ பத்திரிகையிலே இப்படி எழுதப்பட்டிருந்தது. Today the biggest problem among men, Christian men, is pornography. இன்றைக்கு கிறிஸ்தவ ஆண்கள் மத்தியிலே காணப்படுகிறதான மிகப்பெரிய பிரச்சனை ஆபாச படங்களை பார்ப்பது. Sometimes we will be worshiping God. சில வேளைகளிலே நாம் தேவனை ஆராதிப்போம். But still there are so many cracks in our lives. இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான வெடிப்புகள் காணப்படும். There are so many openings still where Satan enters into our lives. ஏராளமான வெடிப்புகளும் துளைகளும் இருக்கிறபடினாலே பிசாசானவன் எந்த நேரத்திலும் நம்முடைய இதயத்துக்குள்ள நுழைய முடியும். And God says, I want to rebuild the walls of your life this evening. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாலை வேளையிலே உன்னுடைய வாழ்க்கையினுடைய அலங்கங்களை நான் மறுபடியுமாக திரும்பி எடுத்து You know exactly where Satan is entering your life this evening. எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில எந்த வெடிப்பின் மூலமாக பிசாசு உன் வாழ்க்கையில் நுழைகிறான் என்று எனக்கு சரியாக தெரியும். But I do not know, but God knows. எனக்கு அதை பற்றி தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு நன்றாக தெரியும். God knows exactly where the cracks are in your personal life. கர்த்தருக்கு மிக நன்றாக தெரியும் உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே வெடிப்புகள் காணப்படுகிறது என்று. But when you come to the presence of God this evening, ஆனால் தேவ பிரசன்னத்தில் இந்த மாலை வேளையில் நீங்கள் வரும்பொழுது, God who is a God of comfort. ஆறுதலின் தேவன். Do you know the name of Nehemia means the one who comforts? நெகேமியா என்கிறதான பெயரினுடைய அர்த்தம் ஆறுதல். உங்களுக்கு தெரியுமா? The man who comforts. ஆறுதல் அளிக்கிறவன். This man came to rebuild the walls of Jerusalem. ஆறுதல் அளிக்கிறவன் என்கிறதான இந்த நபர் எருசலேம் பட்டணத்திற்கு வந்து மறுபடியுமாக அந்த அலங்கத்தை கட்டி எழுப்ப தொடங்கினார். This evening God really wants to touch our personal lives. இந்த மாலை வேளையிலும் தேவன் தம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தொட விரும்புகிறார். Yes, we may be worshiping God. ஆம், ஒருவேளை நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். But too many cracks are there still in our lives. இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான வெடிப்புகளும் துளைகளும் காணப்படலாம். And God says, I want to put an end to this matter this evening. இதனால தேவன் சொல்லுகிறார், இந்த காரியத்துக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி இந்த மாலை வேளையில வைக்க விரும்புகிறேன். There may be different reasons why our lives are broken. ஏன் நம்முடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டது என்பதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கலாம். But when we come to the living God this evening, ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்திற்கு இந்த மாலை வேளையில் நாம் வரும்பொழுது, God will never say, I cannot take care of your life. கர்த்தர் ஒருபோதும் சொல்ல மாட்டார், உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் நான் கவனித்துக் கொள்ள முடியாது. Oh, I cannot mend your life once again. உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியுமாக நான் திரும்ப எடுத்து கட்ட முடியாது என்று தேவன் சொல்ல மாட்டார். God says, come through my cross of Calvary. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய கல்வாரி சிலுவின் வழியாக மறுபடியுமாக என்னுடைய சமூகத்திற்கு திரும்பி I வா. was a sheep without any blemish. நான் தாமே எந்த குற்றமும் இல்லாத பழுதும் இல்லாத ஆட்டுக்குட்டியாய் I காணப்பட்டேன். was tested in every way in this world. இந்த உலகத்தில் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டேன். But yet I lived without any sin. இருந்தாலும் பாவம் இல்லாதவராக ஜீவித்தேன். Do you know, just because Jesus was tested in every way, உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து தாமே எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டபடியினாலே, everything what you are going through today, இன்றைக்கு நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறதான எல்லா பாதையின் வழியாக, you know, when I see young people this evening in churches, இந்த மாலை வேளையிலே சபைகளுக்குள்ளாக வாலிபர்களை நான் பார்க்கும் I'm பொழுது, so happy about young people. சாதாரணமாக வாலிபர்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். Because the testing they grow through today is much higher than in my youth days. ஏனென்றால் நான் வாலிபனாக இருந்த நாட்களை காட்டிலும் இன்றைக்கு இருக்கிறதான வாலிபர்கள் சந்திக்கிற சோதனை மிக மிக அதிகமானது. You know, my son has to do with IT business. என்னுடைய மகன் ஐடி பிசினஸ்ல இருக்கிறார். Some years ago he said, Papa, come here and sit down next to me. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு நாள் என்னை அழைத்தான், அப்பா இங்க வந்து என் பக்கத்துல உட்காருங்க. And he showed me just by tapping buttons how quickly you come into real pornography.
ஒரு சில பொத்தான்களை அழுத்தின உடனே எப்படி நீங்க ஆபாச படங்களை பார்க்க முடியும் என்று சொல்லி அவன் எனக்கு காண்பித்தான். This was about 10 years, I think, 10 or 15 years he showed me that. சொல்லுவது 10-15 வருடங்களுக்கு முன்பாக. He said, Papa, just few seconds you come into such sites. உங்களுக்கு தெரியுமா, சில வினாடிகளிலேயே இப்படிப்பட்டதான வலைத்தளங்களுக்கு நீங்க போக முடியும். I see a lot of young people sitting before me. எனக்கு முன்பாக இப்பொழுது நிறைய வாலிபர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். And I am so happy that you are following Jesus. நீங்க இயேசுவை பின்பற்றுவதை குறித்து மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். I am so happy that you are following Jesus. நீங்க இயேசுவை பின்பற்றுவதை குறித்து மிக அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். You can be extremely thankful for your godly parents. உங்களுடைய அற்புதமான பயபக்தி உள்ள பெற்றோர்களுக்காக நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். Parents who pray for you day and night. உங்களுக்காக இரவும் பகலும் ஜெபிக்கிற பெற்றோர்கள். Who are totally concerned about your personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து முற்றிலும் கரிசனை உள்ளவர்கள். Today it is so easy to break lives, I tell you. இன்றைக்கு சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையை உடைத்து போடுவது மிக மிக எளிதான ஒன்று. In just a few seconds they can come and really land into trash within a few seconds. சில வினாடிகளிலேயே உங்களுடைய வாழ்க்கைக்காக அது எல்லா குப்பைகளையும் அசிங்கங்களையும் உங்களால் பார்க்க முடியும். But I want to tell you, God knows every testing you are going through this evening. ஆனா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கடந்து செல்கிறதான எல்லா சோதனைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். Jesus says, I went through all the testing. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் தாமே எல்லா சோதனையின் வழியாக கடந்து But yet சென்றேன். I was sinless. இருந்தாலும் நான் பாவம் இல்லாதவராக இருந்தேன். And because he went through all the testings in his life, அவர் தாமே எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால, he is the high priest who says, I understand you. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று பிரதான ஆசாரியராக I அவர் சொல்கிறார். understand every problem you are going through. நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறதான எல்லா பிரச்சனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். You can come to me as you are. நீங்கள் இருக்கிறவனமாகவே என்னிடத்திற்கு வர முடியும். Not to leave you in the same way you are in your life. நீ இருக்கிறதான வழியிலேயே உன்னை விட்டுவிடும்படியாக அல்ல. But because I love you, ஆனால் நான் உன்னை நேசிக்கிறபடினாலே I will start to change you. நான் உன்னை மாற்ற ஆரம்பிப்பேன். Through the power of my word. என்னுடைய வார்த்தையின் வல்லமையினாலே, Through the power of my Holy Spirit. என்னுடைய பரிசுத்தாவியின் வல்லமையினாலே, Through the power of my indwelling spirit, I will change you. உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான என்னுடைய பரிசுத்தாவியின் வல்லமையினாலே, My power will be with you and on you. என்னுடைய வல்லமையானது உனக்குள்ள இருக்கும், உன் மேல் இருக்கும். My power will begin to speak to you. என்னுடைய வல்லமையானது உன்னோடு கூட பேச The துவங்கும். beauty of my word will lead you. என்னுடைய வார்த்தையின் அலங்காரமானது உன்னை நடத்த ஆரம்பிக்கும். Once you are obedient to my word, ஒருமுறை என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால், once you submit yourself to me in obedience, ஒருமுறை கீழ்ப்படிந்து என்னுடைய வார்த்தைக்கு உன்னை நீ ஒப்புக் கொடுப்பாயானால், I will start to mold your life completely. நான் உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியுமாக வணைய ஆரம்பிப்பேன். The high priest started the work in the sheep's gate. பிரதான ஆசாரியனாகிய இந்த நபர் அந்த ஆட்டு வாசலை கட்ட துவங்கினார். Anyone who wants to come back to God, மறுபடியுமாக தேவனிடத்திற்கு வர விரும்புகிற he எல்லாரும் has to satisfy the judgment and the holiness of God. தேவனிடத்திற்கு திரும்பி வருகிற எந்த நபருமே தேவனுடைய பரிசுத்தத்தையும் அவருடைய நீதியையும் திருப்தி செய்ய வேண்டும். And the only place something like this happened is the cross of Calvary. இப்படிப்பட்ட காரியம் நடந்த ஒரே இடம் கல்வாரி சிலுவை My மாத்திரமே. sins were judged and the bills for my sins were paid on the cross of Calvary. என்னுடைய பாவங்கள் தண்டிக்கப்பட்டது, என்னுடைய பாவங்களுக்கான கிரயம் கல்வாரி சிலுவையிலே செலுத்தப்பட்டது. Everything fell on my Savior Jesus Christ. என்னுடைய இரட்சகராகிய இயேசுவின் மீது என்னுடைய எல்லா கடன்களும் விழுந்தது. But because of His grace and mercy, I came out of the situation. ஆனால் அவருடைய கிருபையினால் இரக்கத்தினால இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வந்தேன். Because of grace and mercy, I was able to escape eternal death. அவருடைய கிருபையினால் இரக்கத்தினாலே நித்திய ஆக்கினைக்கு நான் தப்பித்துக் கொண்டேன். You can go to your homes and read from Hebrews chapter 2 and chapter 4. நீங்க வீட்டிலே கடந்து சென்று எபிரேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. And you can see that Jesus is the high priest praying for you and for me even right now. அங்கே பிரதான ஆசாரியனாக இருக்கிறதான இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக எப்படி ஜெபிக்கிறார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. You know, Jesus' ministry was only 3.5 years. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் இந்த உலகத்திலே 3.5 வருடங்கள் தான். But his praying ministry is now 2000 years. ஆனால் அவருடைய ஜெப ஊழியமோ 2000 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. Right now at about 6:15 in the evening. இப்பொழுது இந்த மாலை வேளையிலே 6:15 மணிக்கு. Do you know one of the things Jesus is doing for you and for me? உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிற காரியம், He's standing before the Father. அவர் பிதாவிற்கு முன்பாக நின்று கொண்டு And he's praying for you and for me. உங்களுக்காக எனக்காக ஜெபிக்கிறார். Wonderful Jesus. அற்புதமான இயேசு. Wonderful Jesus. அற்புதமான இயேசு. So that you and I can survive. இதனால நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பிழைத்துக் When Jesus கொள்ளும்படியாக comes to the Holy Father, அவர் பரிசுத்த பிதாவின் சமூகத்துக்கு when you go to Hebrews chapter 9, it's a wonderful chapter about the blood of Jesus. எபிரேயரின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்ததான அருமையான ஒரு அதிகாரம். Jesus passed through the heavenlies to come to the heavenly Father. இயேசு கிறிஸ்து வானங்களின் வழியாக பிதாவின் சமூகத்திற்கு And now he's பிரவேசித்து standing before the Father. தன்னுடைய பிதாவிற்கு முன்பாக நின்று கொண்டு, Father, I spilled my blood because of this Gideon. பிதாவே இந்த கிதியோன் என்கிற நபருக்காக என்னுடைய இரத்தத்தை நான் சிந்தினேன். I shed my blood for this man called Gideon.
கிதியோன் என்கிறதான இந்த மனிதனுக்காக என்னுடைய ரத்தத்தை நான் சிந்தினேன். Please do not punish him. ஆண்டவரே நீர் அவரை தண்டியாதேயும். I died for his sins. அவனுடைய பாவங்களுக்காக I redeemed him to the power of my blood. என்னுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே அவரை விடுவித்துக் கொண்டேன். Father, forgive him. Father, forgive him. பிதாவே அவரை மன்னியும். That you and I are alive is only through the power of the blood and the prayer of Jesus. இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு கூட இருப்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவருடைய ஜெபத்தினாலும். Can we all raise our right hand and say hallelujah? எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஹalleluya என்று சொல்லுவோம். Let us say hallelujah loud. Let Satan be put to shame right now. சத்துருவினுடைய முகத்தை வெட்கப்படுத்தும்படியாக ஹalleluya என்று சத்தத்தை உயர்த்துவோம். Jesus is praying for you and for me right now. இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்காக எனக்காக ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். My dear brothers and sisters who are listening to me, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, as we proceed further in the building of the wall, இந்த அலங்கத்தை கட்டுகிறதான பணியில நாம் தொடர்ந்து செல்லும் பொழுது there were people from Jericho who were working there, எரிகோ பட்டணத்தில் இருக்கிறதான மனுஷர்கள் வந்து அங்கே கட்டினார்கள். and also people from Tekoa. அதேபோல தெக்கோவா ஊரார் அங்கே கட்டினார்கள் என்று These பார்க்கிறோம். two towns are about 24 kilometers and 19 kilometers respectively. இந்த ரெண்டு பட்டணங்களையும் பார்க்கும் பொழுது எரிகோ 24 கிலோமீட்டர், தெக்கோவா பட்டணம் 19 கிலோமீட்டர் எருசலேமிலிருந்து I was wondering, how did these people come there to work in Jerusalem? இந்த ஜனங்கள் இவ்வளவு தூரத்திலிருந்து எப்படி எருசலேமுக்கு வந்து வேலை செய்தார்கள் என்று நான் நினைத்தேன். In those days they were just traveling on mules or camels. அந்த நாட்களிலே அவர்களுக்கு பிரயாணப்படுவதற்கு இருந்ததெல்லாம் கழுதைகளோ அல்லது குதிரைகள் மாத்திரம். Only the Persians domesticated later on the horses. பின்னாட்களிலே தான் அவர்கள் குதிரைகளை பயன்படுத்துகிறதான காரியங்கள் பெர்சியர்கள் தான் அறிமுகப்படுத்தினார்கள். But these people didn't have even a cycle they did not have. அந்த நாட்களிலே சைக்கிள் கூட கிடையாது. But how did they manage to go to Jerusalem? ஆனால் எருசலேமுக்கு போவதற்கு இந்த ஜனங்கள் எப்படி அவர்கள் தன்னுடைய பிரயாணத்தை செய்தார்கள்? You know, sometimes when you ask people, why don't you come to church? சில வேளைகளிலே சில ஜனங்களை பார்த்து ஏன் நீங்கள் சபைக்கு வரவில்லை என்று கேட்டார்கள். Oh, pastor, it is so far. பாஸ்டர் சபை ரொம்ப தூரமா இருக்கு. 2 kilometers. 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு பாஸ்டர். 2000 meters. 2000 அடி தூரத்துல இருக்கு. Meters, I am so far away. That's why I cannot come. பாஸ்டர் சபையிலிருந்து இவ்வளவு தூரத்துல நான் இருக்கிறதுனால தான் என்னால சபைக்கு வர முடியல. How can I come and worship here? நான் எப்படி இவ்வளவு தூரம் வந்து தேவனை ஆராதிப்பேன்? Once I was talking to a sister from Thiruvarambur. ஒரு முறை திருவரம்பூர்ல இருக்கிறதான ஒரு சகோதரியோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன். I said, why don't you come to church so much? அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன் நீங்க அடிக்கடி சபைக்கு வருவதில்லை? She said, pastor, that's too far now. பாஸ்டர் இங்கிருந்து ரொம்ப தூரம் சபை. And I said, where are you studying? நான் கேட்டேன், நீங்க எங்க படிக்கிறீங்க? Oh, near Rockford. மலக்கோட்டை பக்கத்துல. And do you go to college every day? ஒவ்வொரு நாளும் காலேஜுக்கு போறீங்களா? Oh, yes I do. Yes I do. ஆமா பாஸ்டர், நான் தினமும் போறேன். Monday to Saturday I go. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை Monday to Saturday I am not tired. திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் களைப்பாவதே இல்லை. But when it comes to God, ஆனா தேவனுக்கு என்று வரும்பொழுது oh, it is too tiring. ரொம்ப களைப்பா இருக்குது பாஸ்டர். You know, if you really love God, நீங்க உண்மையாகவே தேவனை நேசிக்கிற நபரா இருந்தா distance will not be a big problem. தூரம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. You know, sometimes I've spoken to men who are separated from their wives or families. சில நேரத்துல தன்னுடைய மனைவியிடமிருந்து பிள்ளைகளிடமிருந்து பிரிந்ததான ஆண்களிடம் நான் பேசியிருக்கிறேன். They may be having 1.5 days in the whole week to travel. அவங்களுக்கு அந்த வாரத்திலே 1.5 நாள் தான் லீவ் இருந்திருக்கும், அந்த முழு வாரத்திலுமே. I spoke to many men like this in my life. என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான் அநேக ஆண்களிடம் நான் The பேசியிருக்கிறேன். whole night they will travel. முழு இரவும் அவங்க பிரயாணம் செய்வாங்க. One single day, maybe till evening, they'll spend the time with the wives and children. ஒருவேளை அந்த ஒரு நாள்ல மாலை வரைக்கும் தான் அந்த பகல்ல தன்னுடைய மனைவியோடு பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுவாங்க. And then they will travel once again throughout the night. மறுபடியும் இரவு முழுவதும் அவங்க திரும்பி பிரயாணப்படுவாங்க. Next day they will be in the job. அடுத்த நாள் பார்த்தா வேலையில இருப்பாங்க. Do you know why they're doing this? அவங்க ஏன் இதை செய்கிறாங்க தெரியுமா? Only because of love. அன்பினால. Love is driving them. அன்பு அவர்களை உந்தி தள்ளுகிறது. For God so loved the world that he gave. கர்த்தர் இந்த உலகத்தை மிகவும் அன்பு கூர்ந்தபடியினாலே தம்மை தாமே கொடுத்தார் என்று பார்க்கிறோம். Love always gives. அன்பு எப்பொழுதுமே கொடுக்கிறது. It doesn't say for God so loved the world he took. கர்த்தர் இந்த உலகத்தை அதிகமாக நேசித்தபடியினாலே எடுத்துக்கொண்டார் என்று எழுதவில்லை. No, he loved the world so much that he gave his only precious son. அவர் இந்த உலகத்தில் அதிகமாக அன்பு கூர்ந்தபடியினாலே தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. If you really love the things of God, நீங்க உண்மையாகவே தேவனுடைய காரியங்களை நேசித்தீர்கள் என்று if you have adopted the vision of God for the people of India, தேவனுடைய தரிசனத்தை இந்திய ஜனங்களுக்காக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், if you know that you're called to be a blessing to the nations of the world, உலகத்தின் தேசங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருந்தால், this love of Jesus begins to constrain you. இந்த
இந்த இயேசுவின் அன்பு உங்களை உந்தி தள்ள ஆரம்பிக்கும். It begins to constrain you. இந்த இயேசுவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவ ஆரம்பிக்கும். There is say nothing is too precious for me that I cannot do for the kingdom of Jesus. தேவனுடைய ராஜ்யத்திற்காக நான் செய்து முடிக்க முடியாத எந்த காரியமும் இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்கள். People should not go to eternal death. ஜனங்கள் நித்திய ஆக்கினைக்கு நேராக போக கூடாது. My family should not go to eternal death. என்னுடைய குடும்பமானது ஒரு நித்திய மரணத்துக்கு நேராக போக கூடாது. My children must be saved. என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். My parents must hear the gospel. என்னுடைய பெற்றோர்கள் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும். None of my friends or relatives should go into eternal death. என்னுடைய நண்பர்களோ உறவினர்களோ ஒருவரும் நரகத்திற்கு போக கூடாது. And when you have this vision of God in your life, இப்படிப்பட்டதான ஒரு தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது you begin to run for the kingdom of Jesus. நிச்சயமாகவே இயேசுவினுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் ஓட ஆரம்பிப்பீர்கள். But you also read in the same verse, அதே வசனத்துல இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம். people who said, oh, we are the princes of the city, அங்கிருந்து ஒரு சிலர் சொன்னார்கள், நாங்கள் இந்த பட்டணத்தினுடைய பிரபுக்கள், and so we do not want to bend our bodies for this work. அதனால இந்த வேலைக்கு நாங்க எங்களை வளைந்து கொடுக்க மாட்டோம். You know, one of the precious things that I really appreciate in people, பொதுவாக ஜனங்களுக்கு மத்தியிலே நான் பாராட்டுகிற முக்கியமான ஒரு விஷயம். Even today I was reading something what a Supreme Court judge has said. இன்றைக்கு கூட உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் சொன்னதான ஒரு நியாய தீர்ப்பை நான் வாசித்தேன். தீர்ப்பை is not a judgment. He was talking about his personal life. அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசுகிறார். Unfortunately, I didn't bring that paper right now. துரதிர்ஷ்டவசமாக அந்த தாளை நான் கொண்டு வரவில்லை. I really wanted to read this to you this afternoon. உண்மையாகவே இந்த மாலை வேளையில் அதை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன். He said what people really need is humility. அவர் சொன்னார், இன்றைக்கு ஜனங்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா? தாழ்மை. They need humility. அவர்களுக்கு தாழ்மை வேண்டும் என்று சொன்னார். This is the first thing he has mentioned in a row of things that he expects from people. அவர் ஜனங்களிடமிருந்து எதிர்பார்க்கிற ஏராளமான காரியங்களின் பட்டியலிலே முதல்ல சொன்ன காரியம் இதுதான். I think it is in ndtv.com. You can go and read this if you want. நீங்க ndtv.comல போய் கூட நீங்க வாசிக்கலாம். He said one of the first things, characters that you should have is humility. அவர் சொன்னது, உங்களுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்களிலே உங்களுக்கு முதலாவது இருக்க வேண்டிய குணாதிசயம் தாழ்மை என்று சொன்னார். Sometimes when God brings you up in life, சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்த்துவார். then we say, no, I cannot do all these simple things in the church. அதுக்கப்புறம் சொல்லுவோம், சபையில் இருக்கிற இந்த சாதாரண வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது. I cannot make my hands dirty now. ஏன் கையை நான் அழுக்காக்க முடியாது. I want to be only the prince right now. நான் பிரபுவாக தான் இருக்க விரும்புகிறேன். Yes, I would like to enjoy church. ஆம், சபையில சந்தோஷமா இருக்க விரும்புகிறேன். I would like to be a consumer. நான் சபையில ஒரு நுகர்வோராக பயன்படுத்துகிறவராக இருக்க விரும்புகிறேன். But I don't want to be a contributor. ஆனால் சபையில எனக்கென்று எந்த பங்களிப்பையும் நான் கொடுக்க மாட்டேன். I would like to consume what is being prepared and given there in the church. சபையில என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்களோ, என்ன எனக்காக கொடுக்கிறார்களோ அதை வாங்கிக் கொள்வேன், பயன்படுத்திக் கொள்வேன். Even today in the church of Jesus, இன்றைக்கும் இயேசுவின் சபையில this is one of the biggest problems I have seen across all the nations. உலகமெங்கிலும் இருக்கிறதான தேசங்கள் இருக்கிறதான சபைகளிலே நான் பார்த்ததான ஒரு காரியம். Maybe not very much in countries like Germany. ஒருவேளை ஜெர்மனி போன்ற தேசங்களிலே அதை பார்க்க முடியாது. But in India this is a huge problem. ஆனா இந்தியா போன்ற தேசங்களிலே இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. As soon as you are a professor or a doctor, நீங்க ஒரு பேராசிரியராகவோ ஒரு மருத்துவராக இருப்பீர்கள் என்று சொன்னால், or you are a big businessman, அல்லது ஏதோ ஒரு பெரிய தொழிலதிபராக or இருப்பீர்கள் you என்று come from a big background, ஏதோ ஒரு நல்ல உயர்ந்த பின்னணியிலிருந்து வருவீர்கள் என்று you have சொன்னால், some money or property, நல்ல ஒரு பணமோ உங்களுக்கு சொத்துக்களோ இருக்குன்னு வைத்துக் and then கொள்வோம். we say no, I am not here for the simple work. அதுக்கப்புறம் சொல்லுவோம், இந்த சாதாரணமான வேலையெல்லாம் செய்யறதுக்கு நான் வரல. I am here only for the big ministries. நான் பெரிய ஊழியத்தை செய்வதற்கு தான் வந்திருக்கிறேன். The big ministries I am attracted, yes. பெரிய ஊழியமா சரி, எனக்கு ரொம்ப விருப்பம் இருக்கு. But you know, God has called you not to be a consumer. ஆனா ஆண்டவர் ஏதோ இருக்கிறதான காரியங்களை பயன்படுத்துகிற ஒரு நுகர்வோராக உங்களை அழைக்கவில்லை. God has called you to be a contributor. பங்களிக்கும்படியாக உங்களை அழைத்திருக்கிறார். You know, the church of Jesus is an army of God. இயேசுவுடைய சபை என்று சொல்லும் பொழுது அது ஒரு சேனை. It is a body, it is a building. அது ஒரு சரீரம், அது ஒரு கட்டிடம். It is the bride that is waiting for the coming of the Lord Jesus. வரப்போகிறதான ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து காத்துக் கொண்டிருக்கிறதான ஒரு மணவாட்டி. It is a garden that is where many trees and fruits are growing right now. அநேக விதமான மரங்களும் கனிகளும் இருக்கிறதான ஒரு தோட்டம். So if you are a part of a body, எனவே நீங்க ஒரு சரீரத்தின் ஒரு பகுதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால், if you are an organ inside the body, சரீரத்துக்குள்ள இருக்கிறதான ஒரு அவயவமாக நீங்கள் இருப்பீர்கள். You cannot say I don't want to work now.
எனக்கு வேலை செய்ய everyone work, I பிடிக்கவில்லை. cannot work. என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் வேலை செய்யட்டும், ஆனா நான் வேலை செய்ய மாட்டேன். If you're a stone in a building, நீங்க ஒரு கட்டடத்தில் இருக்கிறதான ஒரு கல் என்று வைத்துக் கொள்வோம். you cannot say, oh, I don't want to support this building anymore. இந்த கட்டடத்தை பாதுகாக்க சப்போர்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. If you're a member of the army, of the Indian army, நீங்க ஒரு இந்திய தேசத்தின் ராணுவத்தினுடைய ஒரு அங்கத்தினர் என்று வைத்துக் கொள்வோம். speak to them. No one will say, I don't want to work for that fellow. ஒருவரும் சொல்ல மாட்டாங்க, இந்த ராணுவத்துல அவருக்காக நான் வேலை செய்ய I மாட்டேன், don't like him, அவர் எனக்கு பிடிக்கல, so I won't protect him. அதனால நான் அவரை பாதுகாக்க மாட்டேன். I have seen unity is so strong in armies, I tell you. ஒரு சேனையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒற்றுமை மிக மிக பலமாயிருக்கும். Everyone will be prepared to die for another person. எல்லாருமே இன்னொரு நபருக்காக சாக கூட துணிவார்கள். They will never abandon another person and run away. யாரையுமே கைவிட்டு விட்டு ஓட மாட்டார்கள். I've read stories where people really went into danger because the friends were in danger. இப்படிப்பட்ட ராணுவத்துல பல கதைகளை நான் வாசித்திருக்கிறேன். தன்னுடைய நண்பன் அவன் அபாயத்தில் இருக்கிறான் என்பதற்காக தன்னுடைய உயிரையே விடுவதற்கு துணிந்த சிலருடைய கதைகளை நான் வாசித்திருக்கிறேன். During the Second World War, இரண்டாம் உலக யுத்தத்தின் போது 80,000 people from Germany had the opportunity to escape. 80,000 ஜனங்கள் ஜெர்மனியில் இருக்கிறவர்கள், அவர்கள் 80% ஜனங்களால தங்களை 80,000 people. 80,000 ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஓடிவிட்டிருக்கலாம். They could have easily escaped. அவர்கள் எளிதாக தப்பித்திருக்கலாம். But because of their own people who were caught inside, ஆனால் தன்னுடைய சொந்த ஜனங்கள் அங்கே உள்ளே பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறபடினால they said, we will not escape. அவங்க சொன்னாங்க, நாங்க தப்பித்துக் கொள்ள மாட்டோம். Our comrades are very important. எங்களுடைய நண்பர்கள் எங்களுக்கு மிக முக்கியமானவர்கள். Our comrades are very important. எங்களோடு கூட இருக்கிறதான என்னுடைய நண்பர்கள், தோழர்கள் மிக முக்கியமானவர்கள். Once you are in the army of God, ஒருமுறை நீங்கள் தேவனுடைய சேனையில் இணைந்து கொள்ளும் பொழுது you cannot say, I don't want to work for my friends. என்னுடைய நண்பனுக்காக நான் வேலை செய்ய மாட்டேன். Once you are in the army of God, in the body of Jesus, நீங்கள் இயேசுனுடைய சரீரத்தில் இருக்கும் பொழுது you cannot say, oh no, I don't want to function now. நான் இப்பொழுது செயல்பட விரும்பவில்லை என்று சொல்ல முடியாது. You know, sometimes I'm watching always, even in this church. இந்த சபையில கூட நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். Recently I woke up in the morning, early in the morning, I was listening to news now. சமீபத்துல ஒரு காலை வேளையிலே மிக சீக்கிரத்துல நான் எழுந்து விட்டேன். And I was looking about the things what are happening here. இங்க சபையில என்ன நடந்து கொண்டிருக்குது என்று I think பார்த்தேன். 2 or 3 brothers were just cleaning the toilets there. 2-3 சகோதரர்கள் போய் இங்கிருந்ததான கழிவறையை சுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். I was very happy, at the same time extremely sad that they were doing such a job. அவங்க போய் வேலை செய்ததை குறித்து மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் அதே நேரத்தில் அப்படிப்பட்ட வேலையை செய்கிறார்கள் என்று அவர்களை குறித்து உண்மையாகவே நான் மிகவும் வருந்தினேன். I appreciated what they were doing. அவங்க செய்த காரியத்தை உண்மையாகவே பாராட்டினேன். And I started to thank God for them. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். But I was also looking for people who were doing nothing, who were sitting and watching. அதே நேரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற மற்றவர்களை பார்த்து கொண்டு ஒன்றும் செய்யாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களையும் நான் பார்த்தேன். You know, I was so saddened by everything what I saw. அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது நான் மிகவும் வருந்தினேன். When you are in the kingdom of Jesus, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது how can you ever keep quiet when others are suffering? எப்படி மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்து கொண்டு உங்களால் அமைதியாக இருக்க முடியும்? You know, when God has chosen you to be a part of the body, இந்த இயேசுவின் சரீரத்தில் ஒரு அவயவமாய் இருப்பதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்றால், if you have been chosen to be a part of the building that Jesus is building, இயேசு கிறிஸ்து தாமே கட்டிக்கொண்டிருக்கிறதான இந்த கட்டடத்தின் ஒரு பகுதியாக தேவன் உங்களை அழைத்திருப்பார் என்று சொன்னார். you know, every newborn child needs a family. எல்லா புதிதாக பிறந்த குழந்தைக்குமே ஒரு குடும்பம் தேவை. Every child that is born again needs a family called the church. புதிதாக பிறந்திருக்கிறதான மறுபடியும் பிறந்த ஒரு குழந்தைக்கு சபை என்கிறதான ஒரு குடும்பம் தேவை. God in his eternal wisdom put you inside this family called the church. கர்த்தர் தாமே தம்முடைய அநாதி ஞானத்தினாலே மறுபடியும் பிறந்த உங்களை சபை என்கிறதான குடும்பத்தில் வைத்திருக்கிறார். And God has put you under a certain leadership. அதே போல ஒரு குறிப்பிட்ட தலைமைத்துவத்திற்கு கீழாக உங்களை வைத்திருக்கிறார். God is the one who chooses leadership. கர்த்தர் தாமே உங்களுடைய தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். Every authority in this world has been chosen by God. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரமே தேவனால் உண்டாக்கப்பட்டது. You know, sometimes we may have different views. சில நேரத்தில் சில காரியங்களை குறித்து நம்முடைய கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்கலாம். We may not agree with the decisions taken. சில நேரத்தில் எடுக்கப்பட்டதான முடிவுகளுக்கு நாம் ஒத்துப்போகாமல் இருக்கலாம். But what I have learned in my spiritual walk with God, ஆனால் தேவனோடு கூட என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய நடையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட if காரியம், you really want to be blessed in your life, உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க ஆசீர்வதிக்கப்பட விரும்பினால் never be rebellious inside the church of Jesus. ஒருபோதும் இயேசுனுடைய சபைக்குள்ள முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாய் இராதீர்கள். Just be obedient and follow Jesus and the leadership that God has given you. கீழ்ப்படிந்து இயேசுவினால் உண்டாக்கப்பட்ட தலைமைத்துவத்திற்கு
நீங்கள் பின்பற்றி அதற்கு இணைந்து செல்லுங்கள். You know, Dr. Michael Eaton, who was a very good friend of mine, என்னுடைய மிகச்சிறந்த நண்பரான மைக்கேல் ஈட்டன், I learnt a lot of Bible teaching from him. அநேக வேத பாடங்களை அவரிடமிருந்து நான் கற்றிருக்கிறேன். This man wrote about 100 books. இந்த நபர் கிட்டத்தட்ட ஒரு 100 புத்தகங்களையாவது எழுதியிருப்பார். Once he was telling me like this when I was talking to him. ஒரு முறை அவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இப்படி அவர் சொன்னார். We were speaking about the church and leadership. நாங்கள் சபை குறித்து தலைமைத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். And this is what he said. அவர் இப்படித்தான் சொன்னார். Gideon, I had many leaders. கிடியன், என்னுடைய வாழ்க்கையில் அநேக தலைவர்கள் எனக்கு இருந்திருக்கிறார்கள். And some of them did mistakes. ஒரு சில தலைவர்கள் தவறு செய்தார்கள். But I was always obedient. ஆனா எப்பொழுதுமே அவர்களுக்கு நான் கீழ்ப்படிந்திருந்தேன். I obeyed them not because they were perfect, அவங்க பரிபூர்ணமாய் இருந்ததினால் அல்ல, but because God has placed them there. ஆனா கர்த்தர் அவளை அங்கே வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு கீழ்ப்படிந்தேன். I wrote it down in my book on that day. அந்த நாளிலே என்னுடைய நோட்டு புத்தகத்தில் அதை நான் எழுதி கொண்டேன். It was about 26 years ago. 26 வருடங்களுக்கு முன்பாக அவர் சொன்ன காரியம். He was just chatting with me and telling me this. சாதாரணமாக என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கும்போது சொன்ன வார்த்தை. He said, I have never been disobedient. ஒருபோதும் என்னுடைய தலைவர்களுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்ததே இல்லை. Yes, there were some mistakes. ஆம், சில வேளைகளில் அவர்கள் தவறு செய்தார்கள், In உண்மைதான். the Old Testament, I like Samuel very much. பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரைக்கும் சாமுவேலை எனக்கு மிகவும் பிடிக்கும். Wonderful saint. அற்புதமான ஒரு As பரிசுத்தவான். a small child, he listened to the voice of God. அவன் சிறுவனாய் இருந்த பொழுதே தேவனுடைய குரலை கேட்டான். Until his end of the life, he was still listening to the voice of God. அவருடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டே தான் இருந்தார். But when he went to the house of Jesse ஒரு நாள் அவர் ஈசாயின் வீட்டுக்கு சென்ற பொழுது to elect this the future king of Israel, இஸ்ரவேல் தேசத்தினுடைய எதிர்கால ராஜாவை தெரிந்தெடுக்கும்படியாக, the first son comes there like a bodybuilder. அங்கே முதல் மகன் வருகிறான், பெரிய நல்ல உடற்கட்டோடு கூட. But I think he was a huge fellow, the first son. முதல் மகனை பார்க்கும் பொழுது மிகவும் உயரமுள்ளவனாக, Samuel saw this man and said, hey, maybe this is the person that God has chosen. சாமுவேல் நினைத்தான், ஓ, இவனை தான் கர்த்தர் தெரிந்தெடுப்பாரோ. And all the boys are coming one by one. அங்கிருந்தான எல்லா மகன்களும் ஒவ்வொருவராக வந்தார்கள். Wonderful prophet. அற்புதமான தீர்க்கதரிசிதான். But God says, Samuel, wait. ஆனா கர்த்தர் சொன்னார், சாமுவேலே, காத்திரு. There is an eighth fellow there. இங்கே 8வது ஒரு மகன் இருக்கிறான். But he's not here in the room. இந்த அறையில் அவன் இல்லை. What I have chosen is not in the room now. நான் தெரிந்தெடுத்த மகன் இந்த ரூமுக்குள்ள இல்ல. Don't you ever come to a conclusion very quickly. தயவு செய்து சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. And afterwards God says, ask him for that fellow to come. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார், அந்த மகனை வரும்படி. Do you have another son? இன்னொரு மகன் உங்களுக்கு இருக்கிறானா? Do you have another son? இன்னொரு மகன் உங்களுக்கு இருக்கிறானா? Yeah, fit for nothing, there outside in the sheep, with the sheep. இன்னொரு குமாரன் இருக்கிறானால் எதற்கும் லாய்க்கில்லாதவன், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். Always playing his guitar and singing worship songs. எப்பொழுதும் தம்முடைய கிட்டாரை வாசித்துக் கொண்டு தேவனை பாடிக்கொண்டிருப்பான். You know, sometimes parents have a terrible time with such children. அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு மிக கடினமான ஒரு நேரம் இருக்கும் என்று நினைக்கிறேன். My parents had a terrible time with my bass guitar. என்னுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய பேஸ் கிட்டாரோடு அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். Every time dum 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 dum. My father was pulling out his hair sometimes. இப்படி நான் வீட்ல வாசித்து கொண்டே இருப்பேன். எங்க அப்பா சில நேரத்துல முடியை பீத்துக் கொள்வார். Hey, don't have any other instrument, he used to say. உனக்கு வாசிக்கிறதுக்கு எந்த ஒரு இசைக்கருவியுமே இல்லையா? You know, just this fellow is sitting there outside, the only spectator is God. தாவீது இப்பொழுது வனாந்தரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். தாவீதை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நபர் ஆண்டவர் மாத்திரம்தான். The only person who was listening to David's songs was God. தாவீதின் பாடலை கேட்ட ஒரே ஒரு நபர் தேவன் மாத்திரம். And God said, hey, bring that fellow in. ஆண்டவர் சொன்னார், அந்த மனுஷனை உள்ளே கொண்டு வா. Samuel was a wonderful prophet. சாமுவேல் அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி. But God protected him from doing a mistake. ஆனால் ஒரு தவறை செய்யாதபடி தேவன் தாமே சாமுவேலை பாதுகாத்துக் கொண்டார். My dear brothers and sisters who are here in this congregation, கருமையான சகோதர சகோதரிகளே, சபையில் இருக்கிறவர்களே, pray that we do not come to wrong conclusions. எங்களுடைய வாழ்க்கையிலே தவறான முடிவுகளுக்கு நாங்கள் வராதபடி எங்களுக்காக ஜெபியுங்கள். I am also a human being used by God. நானும் ஒரு மனிதன் தான், தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு நபர் தான். God is the one who anointed me with the Holy Spirit. கர்த்தர் தாமே தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பினார். And the same God anointed you with the power of the Holy Spirit. அதே தேவன் தான் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே உங்களையும் அபிஷேகித்திருக்கிறார். When God has made me the pastor of this church, I hope that you pray for me every day. இந்த சபையினுடைய போதகராக தேவன் என்னை அபிஷேகித்திருக்கிறபடினாலே எனக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். Please pray for our entire families. தயவு செய்து எங்களுடைய முழு குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள். That we do not come to wrong conclusions. நாங்க எந்த விதமான ஒரு தவறான முடிவும் எடுத்து விடாதபடி. You must know we also
come to conclusions only after praying and thinking about certain things. நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும், சில காரியங்களை குறித்து நாங்கள் அதிகமாக ஜெபித்து சிந்தித்த பின்புதான் சில முடிவுகளை நாங்கள் எடுக்கிறோம். When we take a decision, we cannot tell this openly in the church all the time. நாங்கள் சில முடிவுகளை எடுக்கும் பொழுது அதை குறித்து எல்லோரிடமும் எப்பொழுதுமே பகிர்ந்து கொண்டிருக்க முடியாது. Because we will be spoiling the name of that particular person. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை நாங்கள் கெடுக்க வேண்டியதா இருக்கும். Just for an example. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். For example, if you are going to send away a co-worker. சரி, உதாரணமா ஒரு உடன் ஊழியரை சபையிலிருந்து அனுப்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். It doesn't happen overnight. இது திடீரென்று ஒரு ராத்திரியில் எடுக்கிற முடிவில்லை. Maybe it will happen months and years together. சில வேளைகளிலே மாதக்கணக்காக வருடக்கணக்காக காத்திருப்போம். And then after many people say no, we cannot keep this fellow. சில நேரங்களிலே அநேகர் சரி இந்த நபரை இங்கே வைத்துக்கொள்ள முடியாது என்று அநேகர் சொல்லும்போது, If he is going to be here, it's going to be trouble. இன்னும் தொடர்ந்து இந்த நபர் இங்க இருப்பார் என்று சொன்னால் இன்னும் அதிக பிரச்சனை தான். And sometimes we may ask such a person to leave. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சில நபரை நாங்கள் வெளியே போக சொல்ல வேண்டியதா இருக்கிறது. But you must trust our godly wisdom. ஆனா அதே நேரத்துல தேவனுடைய ஞானம் எங்களுக்கு உண்டு என்று நீங்கள் நம்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். You have to trust we do not do things just like this on flimsy grounds. ஏதோ திடீரென்று ஒரு யோசிக்காமல் சாதாரணமாக ஒரு முடிவை நாங்கள் எடுத்து விடுவதில்லை. I will never take a decision because I don't like a person. ஒரு நபரை எனக்கு பிடிக்காதனால நான் ஒரு நபரை குறித்து ஒரு முடிவை மோசமான முடிவை எடுத்து விட மாட்டேன். I will never do this. ஒருபோதும் அதை நான் செய்ய மாட்டேன். Because for me everyone is my brother, everyone is my sister. என்னை பொறுத்தவரை இங்க இருக்கிற எல்லோருமே என்னுடைய சகோதர சகோதரிகள் தான். But there are moments we cannot go together. ஆனா சில நேரங்களிலே எங்களால் ஒத்துப்போக முடியாத நிலைமை வரும்போது, and you have to really accept this decision what the leadership has taken. சில நேரத்திலே உங்களுடைய தலைமைத்துவம் எடுத்ததான முடிவை நீங்கள் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். You know, I cannot talk about everything that is happening here to you. இங்கே நடக்கிறதான எல்லாவற்றையும் உங்களோடு கூட நாங்க விவரமாக பேச முடியாது. Because sometimes it will spoil the lives of the people concerned. சில நேரத்துல அது யாருக்கு சம்பந்தப்பட்டதோ அந்த நபருடைய பெயரை அது கெடுத்து விடும். Pray for the leadership here. தயவு செய்து இங்க இருக்கிறதான தலைமைத்துவத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Pray for every pastor, every brother and sister who is involved in church ministry. சபை ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Before I close, I want to go to Isaiah chapter 9. முடிப்பதற்கு முன்பதாக ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு செல்ல விரும்புகிறேன். Because the days of the last days of the church, கடைசி நாளிலே சபையிலே என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There is a wonderful prophecy in the book of Isaiah chapter 9. ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே அற்புதமான ஒரு தீர்க்கதரிசனம் உண்டு. When you read from Isaiah chapter 9 verses 2 to 4, ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2 லிருந்து 4 வரை உள்ள வசனங்களை it நீங்க speaks வாசிக்கும்போது, about the coming of the Lord Jesus. அது வரப்போகிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து It சொல்லப்பட்டிருக்கிறது. also speaks about the ministry of Jesus. அது இயேசுவுடைய ஊழியத்தை பற்றி சொல்லுகிறது. And it says just like in the days of Midian. மீதியானியரின் நாளில் நடந்தது போல. Just like in the days of Midian. மீதியானின் நாட்களிலே என்ன நடந்ததோ. You know, you and I should know how the church is going to be in the last days. வருகிறதான நாட்களிலே கடைசி நாட்களிலே சபை எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள விரும்பினால், When you go to Judges chapter 6, நியாயாதிபதியின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்க you செல்லும்போது, read about the story of Gideon. அங்கே கிதியோனின் சம்பவத்தை And this வாசிக்கலாம். is the story of Midian. இது மீதியானினுடைய ஒரு கதையா இருக்கிறது. God selected 300 people. He himself selected 300 people. கர்த்தர் தாமே அந்த நாளிலே 300 பேரை அவரே தெரிந்து கொண்டார். He was not interested about a huge crowd. அங்கிருந்ததான மிகப்பெரிய குழுவின் மேல ஆண்டவருக்கு ஆர்வம் இல்லை. He said, I want fearless people in my army. அவர் சொன்னார், என்னுடைய சேனையிலே பயப்படாதவர்கள் இருக்க வேண்டும். Because fear is a sign of of doubts in our lives. ஏனென்றால் பயம் என்று வரும்பொழுது அது அவிசுவாசத்துக்கு சந்தேகத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. You know, if you are always fearful, நீங்க எப்பொழுதுமே பயப்படுகிற ஒரு நபராய் இருந்தால், a leader can never take decisions. இப்படி பயப்படுகிற நபராய் இருந்து நீங்க ஒரு தலைவனாக முடிவெடுக்க முடியாது. You know, I have seen two types of leaders in this world. இந்த உலகத்திலே ரெண்டு விதமான தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன். Leaders who lead or who are being led. நடத்துகிற தலைவர்கள் அல்லது நடத்தப்படுகிற தலைவர்கள். You know, this is the two types you can see in this world. இந்த ரெண்டு வகையை உலகமெல்லாம் நீங்க பார்க்க முடியும். There are some leaders who are being led by the congregation or the committee. சில நேரத்துல சபையில் இருக்கிறதான அந்த கமிட்டியோ அல்லது சபையோ அந்த தலைவனை நடத்தி கொண்டிருக்கும். Oh, this man is a man of vision and he is leading the church. அல்லது சில வேளையிலே இந்த தலைவன் தரிசனத்தோடு கூட தன்னுடைய சபையை நடத்தி கொண்டிருப்பான். And God chose him and gave him, he adopted the vision of God in his life. அந்த குறிப்பிட்ட நபர் தேவனுடைய தரிசனத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார். You know, if you're a man of fear in your life, நீங்க உங்க வாழ்க்கையில பயப்படுகிற நபராக இருந்தா, you will always find excuses to abandon the things of God. எப்படி ஆண்டவருடைய வேலையை தவிர்க்கிறது அப்படிங்கிறது எப்பொழுதுமே சாக்கு போக்கை தேடி கொண்டிருப்பீர்கள். Oh, this cannot happen. பாஸ் இதெல்லாம் நடக்காது. It is too hot.
இது ரொம்ப சூடா இருக்கு. Rain will come. மழை வந்துரும். Or there are so many people looking at us. ஐயோ நிறைய பேர் நம்மள பார்த்துட்டு இருக்காங்க. This can never happen now. இதெல்லாம் நடக்க முடியாது. Oh, this may happen in Germany but not in India. ஒருவேளை இதெல்லாம் ஜெர்மனில நடக்கலாம், இந்தியால நடக்காது. They will always try to find excuses to avoid the things of God. ஆண்டவருடைய காரியத்தை தவிர்க்கிறதுக்கு எப்பொழுதுமே சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டிருப்பார்கள். The first thing God said to Gideon, கிதியோனுக்கு ஆண்டவர் சொன்ன முதற் காரியம், everyone who is fearful should leave. பயப்படுகிற எல்லாரையுமே திரும்பி போகச் சொல். Let them go. அவங்க எல்லாரும் திரும்பி போகணும். Because if they are going to be there, ஏனென்றால் அவர்கள் அங்கே இருந்தால் they will be a big problem for you in the future. எதிர்காலத்தில் அவங்க எல்லாம் உனக்கு பெரிய பிரச்சனையா இருப்பார்கள். Everyone was tested and taken by God. எல்லாருமே சோதிக்கப்பட்டு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். But not only they were tested by God, அவர்கள் தேவனால் சோதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, there was a lot of unity in that army. அந்த சேனையிலே அதிகமான ஒற்றுமை இருந்தது. They will listen to the leadership there. அங்கே இருந்தான தலைமைத்துவத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். They stood in the position where they should be. அவர்கள் எந்த இடத்தில் நிற்க வேண்டுமோ அந்த இடத்திலே நின்றார்கள். They did the things when they were asked to do. அவங்க சொன்ன காரியத்தை சரியான நேரத்தில் செய்தார்கள். And they pursued the enemy till the last. அதே நேரத்தில் கடைசி வரைக்கும் எதிரியை தொடர்ந்து முறியடித்தார்கள். This is the kind of people who will build the kingdom of God in the last days. இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் கடைசி நாளிலே தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து Who are கட்டுவார்கள். going to stand fearlessly for the gospel of Jesus. பயப்படாமல் இயேசுவினுடைய சுவிசேஷத்திற்காக நிற்கிறவர்கள். I do not know what's going to happen tomorrow in India. நாளைக்கு இந்திய தேசத்தில் என்ன நடக்குமோ எனக்கு We தெரியாது. need people who will stand for the gospel of Jesus. ஆனால் சுவிசேஷத்துக்காக நிற்கக்கூடிய ஜனங்கள் நமக்கு தேவை. Who will really say yes, yes, Jesus is the way, the life and the truth. ஆம், இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர். Not because I want to tell this, நான் இதை சொல்ல விரும்பினதனால but அல்ல, because Jesus said this. ஏனென்றால் இயேசுவே தம்மை குறித்து இதை சொன்னார். He said, I am the way, the life and the truth. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு தம்மை குறித்து If சொன்னார். God wants to do a certain thing, கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய விரும்பினால் He normally selected one person. சாதாரணமாக அவர் ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறார். You can go through the Bible from Genesis to till the book of Revelation. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை நீங்க வாசித்து பாருங்க. Whether it was Ruth or Mary, the mother of Jesus, or Apostle Paul, Apostle Peter. அது ரூத்தோ அல்லது இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளோ, அப்போஸ்தலனாகிய பவுலோ, பேதுருவோ யாராக இருந்தாலும், Or even Esther, or Abraham, or Jacob, or Moses, or Gideon, whoever it may be. எஸ்தரோ, ஆபிரகாமோ, யாக்கோபோ, கிதியோனோ யாராக இருந்தாலும், Everyone was elected by God. எல்லாருமே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். And God built an army around them அதற்கு பிற்பாடு அவர்களை சுற்றிலும் தேவன் ஒரு சேனையை கட்டி to எழுப்பினார். fulfill the purposes of God. தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றி And முடிக்கும்படியாக every one of them joined together and ran together. அவர்கள் எல்லாருமே இணைந்து ஒன்றாக சேர்ந்து ஓடினார்கள். Because ministry is not a one-man business. ஏனென்றால் ஊழியம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு நபரால் செய்து முடிக்கப்படுவதல்ல. When Paul writes to many letters, you can see this. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அநேக கடிதங்களிலே He's always writing to elders. சபையிலே பார்க்கும் பொழுது மூப்பர்களுக்கு என்று சொல்லி அநேக கடிதங்களை அவர் எழுதியிருக்கிறார். Do you know who elders were in those days? அந்த நாட்களிலே மூப்பர்கள் என்றால் யார் தெரியுமா? They were the apostles and the pastors and the teachers and the prophets and the evangelists. சபையிலே இருந்ததான அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், இவர்கள் தான் மூப்பர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். We think they must be old people always looking at us straight into our eyes. மூப்பர்கள் என்று சொன்னால் சபையிலே ரொம்ப வயதான நபர்களாக உட்கார்ந்து கொண்டிருப்பார்களே, அவர்கள் தான் மூப்பர்கள் என்று நாம் நினைக்கிறோம். I was preaching in a Lutheran church one day. ஒரு முறை ஒரு லுத்தரன் சபையிலே நான் பிரசங்கித்தேன். About 5 or 6 old men were sitting just opposite to me, before this light maybe, this distance. எனக்கு எதிரே கிட்டத்தட்ட இந்த விளக்கு பக்கத்தில் இருக்கலாம் இவ்வளவு அருகாமையிலே ஒரு 5-6 பேர் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். They were having the walking sticks like this. அவங்க அந்த நடக்கிற அந்த கைத்தடியை இப்படி வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். They were always laughing, always looking at me. அந்த கைத்தடியை இப்படி தாடையில தாங்கி கொண்டு என்னையே பார்த்து I கொண்டிருந்தார்கள். do not know why I was laughing a lot on that day. அந்த நாள்ல ஏன் என்று தெரியவில்லை, அநேக காரியங்களை சொல்லி நான் சிரித்து கொண்டிருந்தேன். And during my preaching I was laughing. என்னுடைய பிரசங்க நேரத்துல நான் சிரித்து கொண்டிருந்தேன். And they were always wait till the message is over. Yeah. சரி செய்தி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்கார்ந்திருந்தார்கள். And then I was walking out. அதுக்கப்புறம் பிரசங்கம் முடிந்த உடனே நான் வெளியே போன பொழுது One of the brothers came to me. அங்கிருந்து ஒரு சகோதரன் வந்தார். How dare you laugh in the presence of God? தேவ பிரசன்னத்துல சிரிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என்று கேட்டார். I said our God can also laugh. நான் சொன்னேன் நம்முடைய தேவனாலும் சிரிக்க முடியுமே. He is also an emotional God. நம்முடைய தேவனும் உணர்வுள்ள தேவன்தான். But no, you should not laugh like this in the church. ஆனா அவர் சொன்னார் இப்படி இல்ல, நீங்க தேவ பிரசன்னத்துல சிரிக்க கூடாது. Did you see all the young people laughing with you? நீங்களோட கூட இங்க இருக்கிற அந்த வாலிப பசங்க எல்லாம் வேற சிரிச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? I tell you, it was a terrible time for me.
எனக்கு அது ஒரு பயங்கரமான நேரமாக இருந்தது. You know, when you come into the presence of God, நீங்க தேவ பிரசன்னத்துக்கு வரும் பொழுது, this is not eldership, I tell you. This is not the meaning of eldership. இது மூப்பர்களுடைய பணியின் அடையாளம் அல்ல. The fivefold ministries, people who were engaged in fivefold ministries were called the elders in those days. அந்த நாட்களிலே இந்த ஐவகையான ஊழியத்திலே ஈடுபட்டிருந்தவர்களை தான் மூப்பர்கள் என்று அழைத்தார்கள். Some of the people say, "Oh, pastor, I am not being called by God." ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர், ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை. You go to your homes this evening, நீங்க இந்த மாலை வேளையில வீட்டுக்கு போய் you read how many times Paul or Peter writes the called ones. அப்போஸ்தலனாகிய பேதுருவும் பவுலும் தன்னுடைய கடிதங்களிலே அழைக்கப்பட்டவர்கள் என்று எத்தனை முறை தங்களுடைய கடிதங்களிலே எழுதி இருக்கிறார்கள் என்று வாசித்து பாருங்க. They are not talking in pastors conference. அவங்க ஏதோ ஒரு போதகர்கள் கருத்தரங்களை இதை சொல்லவில்லை. They are talking to ordinary believers. சாதாரண விசுவாசிகளுக்கு தான் அதை இவர்கள் சொல்லி You have been called. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். Go into all the world and preach the gospel. இந்த உலகம் எங்கும் கடந்து சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். You want extra invitation? உங்களுக்கு என்று தனிப்பட்ட அழைப்புதல் வேண்டுமா? You need an extra invitation? உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அழைப்பு வேண்டுமா? God says, I have called you. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை அழைத்திருக்கிறேன். The very reason why I anointed you with the power of the Holy Spirit, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் உன்னை நிரப்பினதற்கு காரணமே, it is because you should be a testimony. நீ எனக்கு சாட்சியா இருக்க வேண்டும் என்பதற்காக தான். And so that you can be pushed into the streets of your city to preach the gospel. எனவே உன்னுடைய பட்டணத்தின் தெருக்களுக்கு பரிசுத்தாவியானவர் உன்னை உந்தி தள்ளி நீ பிரசங்கிக்கும்படியாக. This is the reason why God baptized me with the power of the Holy Spirit. இந்த காரணத்தினால் தான் பரிசுத்த ஆவியானவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். You know, when you say comforter, பரிசுத்தாவினை பற்றி பேசும் பொழுது அவர் தேற்றரவாளன் என்று சொல்லி, this is one of the biggest misunderstandings in the world. இன்னைக்கு முழு உலகத்திலேயுமே இருக்கிறதான ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் இது. Comfort means for us big cushions, wonderful cars, good planes. That's what we think. தேற்றரவாளன் என்று சொல்லும் பொழுது இது ஆறுதல் அல்லது வசதி என்று நாம் நினைக்கிறோம். இது ஒரு நல்ல வசதியான கார். But you know, the word comfort from Latin comes from cum fortis. ஆனால் இந்த தேற்றரவாளன் என்கிறதான வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தையான இந்த கம்ஃபர்டர் என்கிறதான வார்த்தை லத்தீன் பாஷையான கும்ஃபர்டஸ் என்கிறதான வார்த்தையிலிருந்து வருகிறது. It means with strength. அப்படியானால் பலத்துடன் என்று அர்த்தம். God anointed me with strength. பரிசுத்த ஆவியானவர் என்னை அபிஷேகிக்கும் பொழுது பலத்தினாலே என்னை நிரப்பி இருக்கிறார். To preach the gospel of Jesus. இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு. To reach people in the light of the gospel. இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தினால் ஜனங்களை சந்திப்பதற்கு. This is the reason why God came into my life. இந்த காரணத்திற்காக தான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் வந்தார். I want to just close with a few points because it's going to be very long if not. ஒரு சில காரியங்களோடு கூட முடிக்க விரும்புகிறேன், இல்லை என்றால் மிக தாமதமாகி விடலாம். Some of the things that you have to learn from chapter 3. இந்த நெகேமியா புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு சில காரியங்கள். You know, one of the things what I saw, the name of Nehemiah is not in chapter 3. இந்த நெகேமியா 3ஆம் அதிகாரத்துல நெகேமியாவின் பெயரை நீங்க வாசிக்க முடியாது. There is another Nehemiah. இன்னொரு நெகேமியாவின் பெயர் அங்கே இருக்கிறது. But not this Nehemiah. ஆனா இந்த குறிப்பிட்ட நெகேமியா அல்ல. There are lot of people working there. அங்கே अनेक ஜனங்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். You know, wonderful leaders know how to delegate. அற்புதமான தலைவர்கள் வேலைகளை எப்படி பகிர்ந்தெடுக்க முடியும் என்று நன்றாய் அறிந்திருப்பார்கள். They will delegate and get the work done for God. அவர்கள் காரியங்களை பகிர்ந்து கொடுப்பார்கள், தேவனுக்காக வேலையை செய்து முடிப்பார்கள். Ministry is not one man business. ஊழியம் என்று சொல்லும் பொழுது அது ஏதோ ஒரு நபரால் முடிக்கப்படுகிற காரியம் அல்ல. You can be intelligent, you can be talented. நீங்க ஒருவேளை தாளந்துள்ள நபரா இருக்கலாம், புத்திசாலியா இருக்கலாம். But you cannot finish the work by yourself. ஆனா நீங்களாகவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட முடியாது. You and your family alone cannot do the purposes of God. நீங்களும் உங்களுடைய குடும்பம் மாத்திரமே எல்லா காரியத்தையும் தேவனுக்காக செய்து முடித்து விட முடியாது. I want every talent, every gifting that is sitting before me to be used in the kingdom. எனக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாளந்தும் ஒவ்வொரு வரமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பயன்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். Not only my relatives and my family members. இது என்னுடைய குடும்ப அங்கத்தினர்கள், என்னுடைய உறவினர்கள் மாத்திரமல்ல. I am so thankful for every talent and every gifting here in the church. இந்த சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு வரங்களுக்காக, தேவனுடைய அற்புதமான குணாதிசயங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். Wonderful worship leaders. அற்புதமான ஆராதனை தலைவர்கள் இருக்கிறார்கள். Wonderful musicians. அற்புதமான இசைக்கலைஞர்கள் இருக்கிறார்கள். Wonderful Bible teachers. அற்புதமான வேதத்தை
போதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், wonderful evangelists. அற்புதமான சுவிசேஷகர்கள் இருக்கிறார்கள். I am so thankful. இவர் எல்லாவற்றுக்காகவும் நான் ஆண்டவருக்கு மிகவும் நன்றி உள்ளவனாய் God இருக்கிறேன். has put us together to complete His work. கர்த்தர் நம்ம எல்லாரும் இணைத்து அவருடைய பணியை செய்து முடிக்கும்படியாக நம்ம இணைத்திருக்கிறார். This is the reason why God brought us together. இந்த காரணத்தினால் தான் தேவன் நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார். This man who was a wonderful leader, இந்த நபர் ஒரு அற்புதமான தலைவர், he was a wonderful planner. அவர் ஒரு அற்புதமான திட்டமிடுகிறவர். You know, God is a God of plans. Do you know this? உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய தேவன் திட்டமிடுகிற தேவன். You know, my son gave me a telescope. என்னுடைய மகன் ஒரு முறை இந்த டெலிஸ்கோப் கொடுத்தார், தூரத்தில் இருக்கிற காரியத்தை பார்க்க. I am interested in stars and these planets. இங்க வானத்தில் இருக்கிறதான இந்த கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் எனக்கு மிகவும் பிடிக்கும். I like to go up in the night and watch those stars. இரவு நேரத்தில் போய் அந்த நட்சத்திரங்களை பார்ப்பது எனக்கு மிகவும் But பிடிக்கும். do you know, however millions may be out there, அவைகள் எத்தனை கோடிக்கணக்கான தூரத்தில் இருந்தாலும், you may see, you know, with our normal eyes we see about 5,000 stars. நம்முடைய சாதாரண கண்களினால ஒரு 5000 நட்சத்திரங்களை தான் நம்மால் பார்க்க If you முடியும். get into a well and see, you see about 5,000 stars. நீங்க ஒரு ஆழமான கிணற்றுக்குள்ள போய் வானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மாம்சீக கண்களினால ஒரு 5000 நட்சத்திரங்களை பார்க்கலாம். You know, our God calls all the stars by their names. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய தேவன் நட்சத்திரங்களை எல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறார். That is mind blowing for me. Mind blowing. அது யோசிச்சா எனக்கு தலையை வெடிக்கிற மாதிரி You இருக்கு. know, millions and millions of stars. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் And my இருக்கின்றன. God knows every one of them by their names. என்னுடைய தேவனுக்கு அவைகள் ஒவ்வொன்றின் பெயரும் தெரியும். And everything has an order. எல்லாமே ஒழுங்கான ஒரு பாதையில் ஓடிக்கொண்டு, Everything is rounding and going about in the same orbit according to the plan. ஒவ்வொன்றும் கர்த்தர் அவைகளை எப்படி திட்டமிட்டிருக்கிறாரோ அதனுடைய சரியான பாதையிலே நேர்த்தியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. You know, this is all plastic, I tell you, this is all plastic. இது எல்லாமே ஒரு பிளாஸ்டிக் தான். But look into a real flower. ஆனா ஒரு உண்மையான பூவை பாருங்க. What beauty, what workmanship. என்ன ஒரு அழகு, அதனுடைய சிருஷ்டிப்பு எத்தனை All அழகு. the heart that God has put into one single flower. ஒரே ஒரு பூல தேவன் கொடுத்திருக்கிறதான அந்த அழகையும் நேர்த்தியும் பாருங்க. This is all from man. This is not so beautiful. இதெல்லாம் மனுஷன் செய்த காரியம், இது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இல்லை. But you see the things that God has done. ஆனா கர்த்தர் தன்னுடைய கரத்தினால சிருஷ்டித்ததை பாருங்க. God is a God of plans. நம்முடைய தேவன் திட்டங்களின் தேவனாய் இருக்கிறார். And this man was a wonderful planner. இந்த நபர் மிக அற்புதமாக திட்டமிடக்கூடிய ஒரு நபர். Even a leader needs to plan in the presence of God. ஒரு தலைவனும் கூட தேவ பிரசன்னத்திலே திட்டமிட வேண்டும். He has to prepare his messages. தன்னுடைய செய்திகளை ஆயத்தம் பண்ண வேண்டும். He cannot go and stand on the pulpit and say, Lord, give me the message now. அவங்க நேரா போய் பிரசங்க மேடைக்கு நின்று ஆண்டவரே ஒரு செய்தியை தாரும் என்று What கேட்க about முடியாது. give me a message now? Talk to me now. ஆண்டவரே இப்பவே என்னிடத்துல பேசும், எனக்கு ஒரு செய்தியை தாரும். God will ask you, where were you all these days? ஆண்டவர் கேட்பாரு, இந்த மற்ற நாளெல்லாம் எங்கப்பா போயிருந்த? இது வரைக்கும் எங்கடா சுத்திட்டு இருந்த? That's what God will ask. ஆண்டவர் இதை தான் கேட்பார். You know, sometimes God can use you mightily. ஆண்டவர் உங்களை சில நேரங்களிலே வல்லமையாக பயன்படுத்த முடியும். I was in a Methodist church in Germany one day. ஜெர்மனியிலே ஒரு நாள் மெத்தடிஸ்ட் சபைக்கு ஒரு நாள் சென்றேன். Worship is going on. ஆராதனை அங்கே நடந்து கொண்டிருந்தது. I had to preach in about 10 minutes. ஒரு 10 நிமிஷத்துல நான் பிரசங்கிக்க வேண்டும். And God suddenly comes to me and says, your message you can throw away. ஆண்டவர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசுறார், நீ ஆயத்தப்படுத்திட்டு வந்த செய்தியை தூக்கி எறி. You have to speak about this now. நீ இந்த காரியத்தை பற்றி பேச வேண்டும். In the beginning I was so troubled. முதல்ல ரொம்ப குழப்பம் அடைந்தேன். And said, Lord, how can I do this in 10 minutes now? ஆண்டவரே 10 நிமிஷத்துல நான் பிரசங்கம் பண்ணணுமே, எப்படி இதை செய்வது? I obeyed on that day. அந்த நாள்ல நான் கீழ்ப்படிந்தேன். Later on that pastor wrote to me. அதுக்கப்புறம் அந்த போதகர் எனக்கு எழுதி இருந்தார். This is the message cassette that was sold the highest number in our church history. இதுவரைக்கும் எங்க சபை வரலாற்றிலேயே அதிகமாக விற்கப்பட்ட செய்தி கேசட் உங்களுடைய பிரசங்கம் தான் பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். Sometimes God acts in such a way. சில நேரத்துல கர்த்தர் அப்படி நம்மை எதிர்கொள்கிறார். But we have to do the ordinary thing so that God can do the extraordinary thing. ஆனால் சாதாரணமாக செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும், அசாதாரணமா இருக்கிற காரியத்தை தேவன் செய்யும்படியாக. This man planned everything in the presence of God. இந்த நபர் தேவ பிரசன்னத்திலே எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக திட்டமிட்டார். He was a wonderful person who can delegate and delegate. இந்த நபர் காரியங்களை பகிர்ந்து கொடுக்க தெரிந்தவராயிருந்தார். Ministry is never a one man show. ஊழியம் என்று சொல்லும் பொழுது அது ஏதோ ஒரு நபர் நடத்துகிற காரியம் அல்ல. A good leader will always multiply. ஒரு நல்ல தலைவன் எப்பொழுதுமே பெருக்கிக் கொண்டே இருப்பார். He will always delegate and multiply. காரியங்களை பகிர்ந்து கொடுப்பார், காரியங்களை பெருக்கிக் கொண்டே இருப்பார். I think you know the story of Moses.
மோசேயினுடைய சம்பவம் கதை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். He was judging the people morning till evening. இந்த மோசே காலை முதல் இரவு வரை ஜனங்களுக்கு நியாயம் விசாரித்துக் When you go கொண்டிருந்தார். to Exodus chapter 18, you will read about this. யாத்ராகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு செல்லும் பொழுது இதை வாசிக்கலாம். Every day he's sitting there from morning till evening. ஒவ்வொரு நாளும் காலை முதல் மாலை வரை அமர்ந்து கொண்டிருந்தார். And one day his father-in-law is coming, Jethro. ஒரு நாள் அவனுடைய மாமனார் எத்திரோ அவரை சந்திக்கும்படியாக Or வருகிறார். maybe Moses thought, wonderful. மோசே இப்படி நினைத்திருப்பார். Oh, my father-in-law is going to appreciate me. என்னுடைய மாமன் என்னை பார்க்க வருகிறார், என்னை பார்த்து மிகவும் பாராட்டுவார். Wonderful ministry. அற்புதமான ஊழியம். Morning till evening. காலை முதல் மாலை வரை Everyone wants to speak to Moses. எல்லாருமே மோசே கிட்ட தான் பேச விரும்புறாங்க. They want to know the direction from God through Moses. தேவனுடைய வழிகளை மோசேயிடமிருந்து கற்றுக்கொள்ள Oh, விரும்புகிறார். he's going to appreciate me. அவர் என்னை பார்த்து என்னை பாராட்ட போகிறார். But you know what Jethro said? ஆனால் எத்திரோ என்ன சொன்னார் தெரியுமா? Hey, I will give you an advice. நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறேன். Leave this. இதை விட்டுவிடு. You cannot do this. இதை உன்னால் செய்யவே முடியாது. Look for good people amongst you. உங்கள் மத்தியிலே இருக்கிறதான நல்ல நபர்களை தேர்ந்தெடு. There are good people amongst you. உங்கள் மத்தியிலே நல்ல ஜனங்கள் இருக்கிறார்கள். Look for such judges who will do the things for you. உனக்காக காரியங்களை செய்து முடிக்கக்கூடியதான நியாயாதிபதிகளை ஏற்படுத்து. Maybe there were simple things, they were coming for direction. ஒருவேளை சின்ன சின்ன காரியங்களுக்காக உன்னிடத்தில் அவர்கள் வழியை கேட்டு வரலாம். You know, they were living in tents. அவர்கள் கூடாரங்களை வசித்துக் And கொண்டிருந்தார்கள். so normally when you live in tents next to one another, there'll be a lot of trouble. சாதாரணமாக கூடாரத்திலே ஒருவர் பக்கத்திலே ஒருவர் வசிக்கும் பொழுது ஏராளமான பிரச்சனைகள் ஏற்படலாம். My neighbor is too loud. பக்கத்து கூடாரத்தில் இருக்கிறவர் ரொம்ப சத்தம் போடுறாரு. Or the husband is always fighting with his wife. எப்பொழுதுமே இந்த பக்கத்து கூடாரத்தில் இருக்கிற கணவர் தன் மனைவியோடு கூட Or சண்டை they are always hitting the children. அவங்க எப்பவுமே பிள்ளைகளை அடித்துக் You know கொண்டிருக்காங்க. what Jethro said? எத்திரோ என்ன சொன்னார் தெரியுமா? Leave these simple things. இப்படிப்பட்ட சின்ன காரியங்களை எல்லாம் விட்டுவிடு. Just leave them. அவைகளை விட்டுவிடு. Because if you want to survive in ministry, நீ ஊழியத்திலே தொடர்ந்து பிழைக்க வேண்டும் என்று நினைத்தால் don't do such things. அப்படிப்பட்ட காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காதே. You know, God wants to take the Spirit today and put it on many people. அந்த நாளிலே ஆண்டவர் மோசேயினுடைய ஆவியை எடுத்து அநேகருடைய வாழ்க்கையில வைத்தார். Even today, this is the will of God. இன்றைக்கும் தேவனுடைய சித்தம் இதுதான். God wants to put His Spirit on each and everyone who's here this evening. இந்த மாலை வேளையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் தமது ஆவியை பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறார். Yes, you may be an anointed leader. Thank God for that. நீங்க ஒருவேளை அபிஷேகப்பட்ட தலைவனாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். But it is the will of God that the entire army is anointed to the power of the Holy Spirit. ஆனால் முழு சேனையுமே பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் Because இருக்கிறது. you and I are joined together to do the will of God in our lives. ஏனென்றால் நீங்களும் நானும் இணைந்துதான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். There is a world waiting for you and for me. உங்களுக்காக எனக்காக இந்த உலகம் காத்துக் கொண்டிருக்கிறது. We need to go and preach the gospel there. நாம் சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை அங்கே பிரசங்கிக்க வேண்டும். My dear brothers and sisters, as we come to a close, அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே நாம் முடிப்பதற்கு I முன்பதாக want every eyes to be closed நான் கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். as we come to His presence. அவருடைய பிரசன்னத்திலே நாம் வரும்பொழுது That we say, Lord, here am I, send me. ஆண்டவரே, இதோ அடியேன், என்னை அனுப்பும். Lord, here am I. இதோ அடியேன், என்னை அனுப்பும். Lord, I want to do your will in my life. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்து முடிக்க விரும்புகிறேன். It could be wonderful jobs. ஒருவேளை அற்புதமான பணிகளாக இருக்கலாம். It could be dirty jobs. ஒருவேளை அழுக்கான பணிகளாக இருக்கலாம். It can be tiring jobs. ஒருவேளை அது களைப்பான வேலையாக இருக்கலாம். As you proceed in chapter 3, நெகேமியா 3ஆம் அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசிக்கும்போது the son of a prince goes and cleans up the gate of refuse. ஒரு பிரபுவினுடைய மகன் போய் குப்பைமேட்டு வாசலை கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். Maybe it was very dirty and smelly. அந்த இடத்தை பார்க்கும்போது ஒருவேளை அது முற்றிலும் அழுக்காக நாற்றம் அடிக்கக்கூடியதாக இருந்திருக்கலாம். But this man did it. ஆனா அந்த மனிதன் அந்த வேலையை செய்தான். We need people who are prepared to dirty their hands this evening. தன்னுடைய கரங்களை அழுக்காக்க தயாராக உள்ளதான ஜனங்கள் இந்த மாலை வேளையிலே நமக்கு தேவை. For the sake of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்காக. Not to please me or to please anyone in the church. என்னை பிரியப்படுத்தும்படியாகவோ சபையில் இருக்கிற ஏதோ ஒரு நபரை பிரியப்படுத்தும்படியாகவோ அல்ல. No, to please God. தேவனை பிரியப்படுத்தும்படியாக. Lord, you have put me in this body. ஆண்டவரே, இந்த சரீரத்திலே என்னை நீர் வைத்திருக்கிறீர். You have put me in this family, in this building. ஆண்டவரே, இந்த குடும்பத்திலே இந்த கட்டிடத்திலே என்னை வைத்திருக்கிறீர். I want to be faithful to you. ஆண்டவரே, உமக்கு நான் உண்மையுள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன்.
And everything I give for your kingdom. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்காக எல்லாவற்றையும் நான் கொடுக்க விரும்புகிறேன். Whether it is my time or tithes or offerings. ஆண்டவரே அது என்னுடைய நேரமோ என்னுடைய காணிக்கை தசமங்களோ Whatever it is. அது என்னவாக இருந்தாலும் Lord, I want to be faithful to you. ஆண்டவரே உமக்கு நான் உண்மையுள்ள நபராய் இருக்க விரும்புகிறேன். And I want to walk in humility before you. உமக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு கூட நடக்க விரும்புகிறேன். I want to walk in humility before you. ஆண்டவரே உமக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு கூட நடக்க விரும்புகிறேன். As we come to the presence of God this evening, இந்த மாலை வேளையிலே தேவ பிரசன்னத்தில் நாம் வந்திருக்கும் பொழுது maybe God spoke to you tonight. ஒருவேளை கர்த்தர் இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட பேசி இருக்கலாம். The reason why I anointed you with the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே உன்னை நான் நிரப்பினதற்கான நோக்கம் to use you in my kingdom. என்னுடைய ராஜ்யத்தில் உன்னை பயன்படுத்தும்படியாகவே. This is the reason why I anointed you. இந்த காரணத்தினால் நான் உன்னை அபிஷேகித்தேன். Don't be looking at the troubles around you. உன்னை சுற்றிலும் இருக்கிறதான பிரச்சனைகளை நோக்கி கொண்டிருக்காதே. Don't be looking inside you. உனக்குள்ளே பார்த்து கொண்டிருக்காதே. If you look inside you, you will only be sad. உனக்குள்ளே நீ பார்த்தாய் என்று சொன்னால் உனக்கு வியாகுலங்கள் தான் பெருகும். Look unto Jesus, your face will shine. இயேசுவை நோக்கி பார், அப்பொழுது உன்னுடைய முகம் பிரகாசிக்கும். Look unto Jesus. இயேசுவை நோக்கி பார். Let me say, yes Lord, I want to be a faithful testimony to you. ஆண்டவரே உமக்காக ஒரு உண்மையுள்ள சாட்சியாய் நான் இருக்க விரும்புகிறேன். I really want to encourage every youth who's here this evening. உண்மையாகவே இந்த மாலை வேளையில் இங்க இருக்கிறதான ஒவ்வொரு வாலிப மகனையும் வாலிப மகளையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Stand up for Jesus. இயேசுவுக்காக நில். Stand up for Jesus. இயேசுவுக்காக எழும்பி நில். Be faithful in the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாய் இரு. Yes, you may have questions. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் अनेक கேள்விகள் இருக்கலாம். There may be doubts. ஒருவேளை சந்தேகங்கள் இருக்கலாம். But God does not leave you because of your doubts. ஆனா உங்களுடைய சந்தேகத்தினால கர்த்தர் உங்களை கைவிட்டு விட்டு போவதில்லை. No, because of your questions he is not going to abandon you. உங்களுடைய கேள்விகளினால் ஆண்டவர் உங்களை கைவிட்டு விட்டு போவதில்லை. He will answer you. He will answer you. கர்த்தர் நிச்சயமாவே உனக்கு பதிலளிப்பார். He will clear your doubts. அவனுடைய சந்தேகத்துக்கு பதிலளிப்பார். But you keep on clinging to Jesus. ஆனால் நீ தொடர்ந்து இயேசுவை பற்றிக்கொண்டிரு. Just keep on clinging to Jesus. தொடர்ந்து இயேசுவை பற்றிக்கொண்டிரு. God will use you mightily. கர்த்தர் ஒரு நாள் உன்னை வல்லமையாக பயன்படுத்துவார். Maybe God spoke to you this evening. ஒருவேளை கர்த்தர் இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட பேசி இருக்கலாம். Maybe you want to say, yes Lord, I want to follow you. ஆண்டவரே நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் என்று நீங்கள் I சொல்வீர்களானால், want to follow you with all of my heart. ஆண்டவரே என்னுடைய முழு இருதயத்தோடு கூட உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொல்வீர்களானால், You are everything for me. ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாமாக இருக்கிறேன். I want to be obedient to your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். I want to give the best of my life to your kingdom. ஆண்டவரே நீ வாழ்க்கையின் சிறப்பானதை உம்முடைய ராஜ்யத்திற்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். If this is your prayer, இது உங்களுடைய ஜெபமாக இருக்குமானால் just put up your right hand. I want to pray for you. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க I விரும்புகிறேன். want to really pray for you. உண்மையாகவே நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். I thank God for every hands that are being raised up right now. இங்கே உயர்த்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கரங்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி My dear செலுத்துகிறேன். brothers, my dear young people, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, God will use you. God will use you powerfully. கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். God will encounter you in a powerful manner. கர்த்தர் உங்களை வல்லமையான விதத்தில் சந்திப்பார். He will give you the gifts and talents that you need to serve the Lord and his kingdom. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரையும் சேவிப்பதற்கு தேவையான எல்லா கிருபை வரங்களையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். God is here amongst us tonight. கர்த்தர் தாம் இந்த மாலை வேளையிலே நம்ம மத்தியில் இருக்கிறார். As his presence moves amongst us this evening, அவருடைய பிரசன்னம் இந்த மாலை வேளையிலே நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கும் பொழுது, don't worry about people around you. உங்களை சுற்றி இருக்கிறதான ஜனங்களை பற்றி கவலைப்படாதீங்க. Don't be scared about the enemies around you. உங்களை சுற்றி இருக்கிறதான சத்துருவை குறித்து பயப்படாதீர்கள். Our God is an all-powerful God. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். Our God is an all-powerful God. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். And he knows exactly what to do, when to do, and how to do. எப்பொழுது எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். I want to really encourage parents. உண்மையாக இங்க இருக்கிறதான பெற்றோர்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Give your children into the hands of God. உங்களுடைய பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். God will be the answer to all of their questions. கர்த்தர் தாமே உடைய எல்லா கேள்விகளுக்கான பதிலை ஒரு நாள் கொடுப்பார். God will be the clarity for all of the doubts. கர்த்தர் தாமே உடைய எல்லா சந்தேகத்திற்கான விளக்கத்தை கொடுப்பார். As a young man, I had many doubts. நான் வாலிபனாக இருந்த பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான சந்தேகங்கள் I இருந்தன. had many fears in my life. என்னுடைய வாழ்க்கையில் अनेक பயங்கள் இருந்தன. I had many doubts. I had many questions. என்னுடைய வாழ்க்கையில் अनेक கேள்விகளும் சந்தேகங்களும்
சந்தேகங்களும் கொண்ட ஒரு But நபராய் நான் Christ இருந்தேன். was the answer. ஆனால் கிறிஸ்துவே அதற்கு பதிலாய் இருந்தார். Christ was the answer. கிறிஸ்துவே அதற்கு பதிலாய் இருந்தார். God will do great things through your children. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். As you walk with God, நீங்கள் தேவனோடு கூட நடக்கும் பொழுது everything that you invested into the kingdom of God, நீங்க தேவனுடைய ராஜ்யத்திலே எவையெல்லாம் முதலீடு செய்திருக்கிறீர்களோ nothing will go in vain. அவை ஒன்றும் வீணாய் போவதில்லை. Father, I pray for every hand that was lifted up. பிதாவே, இந்த மாலை வேளை உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரங்களுக்காக உமக்கு நான் நன்றி Lord, சொல்கிறேன். I thank you for these wonderful young people. ஆண்டவரே, இந்த அற்புதமான வாலிப பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி Lord, my செலுத்துகிறேன். heart is full of joy when I see young people consecrating their lives to you. வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது என்னுடைய இருதயம் மகிழ்ச்சியினால் நிறைகிறது. Lord, I thank you for these wonderful families. ஆண்டவரே, அற்புதமான குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். Wonderful families who want to serve you and your purposes. ஆண்டவரே, உம்மையும் உம்முடைய நோக்கங்களையும் நிறைவேற்ற விரும்புகிற அற்புதமான குடும்பங்கள். Lord, I bless them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் அவர்களை நான் I ஆசீர்வதிக்கிறேன். bless them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் அவர்களை நான் Lord, ஆசீர்வதிக்கிறேன். let your hands come upon their heads right now ஆண்டவரே, உம்முடைய கரங்களை அவருடைய தலையில் மீது நீ வைக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். and make them a great blessing to the nations of the world. ஆண்டவரே, இந்த உலகத்தின் தேசங்களுக்கு அவர்களை நீர் ஆசீர்வாதமாக மாற்றும்படி நான் People who are ஜெபிக்கிறேன். obedient to the word of God, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்கள், who can submit themselves to the leadership of the church, இந்த சபையினுடைய தலைமைத்துவத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள், and who can do wonderful things for your purposes. உம்முடைய நோக்கங்களுக்காக அற்புதமான காரியங்களை செய்து முடிக்கிறவர்கள். Thank you, Lord, that you spoke to us this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளை எங்களோடு கூட நீர் பேசினதுக்காக உமக்கு நான் நன்றி Lord, செலுத்துகிறேன். let your words continue in our hearts. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் தொடர்ந்து எங்களோடு கூட பேசிக்கொண்டே Let இருக்கட்டும். us continue even as we go away from this place. ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து சென்றாலும் Let your presence keep on following ஆண்டவரே, us. உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை பின்பற்றி வரும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். உம்மை போல் யாருண்டு என் தேவா, யாருண்டு உம்மை போல் யாருண்டு என் தேவா, யாருண்டு மன்னிப்பதில் நீ வல்லலன்றோ, தேடி வந்த மெய்ப்பனல்லோ, மன்னிப்பதில் நீ வல்லலன்றோ, தேடி வந்த மெய்ப்பனல்லோ, இதுவரை கண்டீரா மகத்துவத்தை கண்டேனே தேவா உம் பாதத்தில், இதுவரை கண்டீரா மகத்துவத்தை கண்டேனே தேவா உம் பாதத்தில். இயேசுவே மகிமை உமக்கே, நன்றி இயேசுவே மகிமை உமக்கே, உம்மை போல் யாருண்டு என் தேவா, யாருண்டு உம்மை போல் யாருண்டு என் தேவா, யாருண்டு அரவணைத்தீரே நன்றி ஐயா, தாங்கிட வல்லவன் நீதானையா, அரவணைத்தீரே நன்றி ஐயா, தாங்கிட வல்லவன் நீதானையா, இருளில் எந்தன் விடிவெள்ளியே, தீங்கு நாளில் என் கூடாரமே, இருளில் எந்தன் விடிவெள்ளியே, தீங்கு நாளில் என் கூடாரமே, நன்றி இயேசுவே மகிமை உமக்கே, நன்றி இயேசுவே மகிமை உமக்கே, உம்மை போல் யாருண்டு என்
Let every one of us stand up in the presence of God. எல்லாரும் தேவ பிரசன்னத்தில் எழும்பி நிற்கலாம். And we will be praying the prayer of Jesus to his disciples this evening. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். We will be praying in Tamil. Those outside India, you can pray in your own languages. இந்த ஜெபத்தை நம்ம தமிழ் பாஷையிலே நாங்கள் சொல்லுகிறோம். மற்ற தேசங்களில் இருக்கிறவர்கள் உங்களுடைய தாய்மொழியிலே அதை சொல்லலாம். பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அவருடைய அனுக்கிரகமும் இன்றைக்கு நாளைக்கு நம் ஒருவர் திரும்பமாய் சந்திக்கும் வரை நம் அனைவருடன் இருக்க கடவதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். God bless you. ஆண்டவரை ஆசீர்வதிக்கட்டும். அதிசயமாய் தாங்கும் தேவ பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம்.